தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நல்ல மெய்ப்பராய் ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை தூக்கி எடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்போதும் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதியும். பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டு நடத்தணுமா என்று கிளோரம். ஆண்டவரே, உம்மை ஏற்ற விதமாய் ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நீரே உம்முடைய வார்த்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்கென்று கனி கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பரசரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக 40வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 40. வந்த
நாம் அடுத்ததாக 295வது பாடலை பாடுவோம். பாடலன் 295. அடுத்ததாக 87வது பாடலை பாடுவோம். பாடலன் 87. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காலமும் அவரை துதித்திடுவோம். நம்
தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னத வல்லமை பெற்றிடுவோம். உத்தம இதயம் கொண்டிருப்போம், உன்னத வல்லமை பெற்றிடுவோம். கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும், கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து அவரது கிருபைக்கு காத்திருந்தால், ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து அவரது கிருபைக்கு காத்திருந்தால், பஞ்ச காலத்தில் உணவளிக்க, பஞ்ச காலத்தில் உணவளிக்க பரிவாய் நம்மை பார்க்கின்றார், பரிவாய் நம்மை பார்க்கின்றார். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீரே நல்ல மெய்ப்பராக இருந்து ஆண்டவரே நாங்கள் வழி விலகாமல் ஆண்டவரே தடுமாறும் போதும் நீர் எங்களுடைய வழி தடியினாலே எங்களை தேற்றி எங்களை தூக்கி எடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. நீரே எங்கள் வாழ்க்கையிலே ராஜரீகம் செய்கிறவராய், நீரே எங்களை ஆண்டு நடத்துகிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராஜரீகத்திலே உம்முடைய ஆளுகையிலே தங்கியிருப்பதிலே ஒரு குறைவும் இல்லாமல் நீர் எங்களை செம்மையான பாதையிலே நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட உம்முடைய ஆளுகைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்போதும் சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அந்த வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய எப்போதும் சந்தோஷம் கொண்ட ஒரு வாழ்க்கைக்காக, எப்போதும் சமாதானம் நிறைந்த நீர் தருகிற அந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வாழ்க்கையை எப்போதும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணுமா எண்ணிக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளவா எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டுகிற உம்முடைய இரக்கத்திற்காக, எங்களை உற்று நோக்கி நீர் பாராட்டுகிற, நீர் எங்களுக்காக தருகிற உம்முடைய அளவற்ற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய புது கிருபையினாலே எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டி முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. நாம் யாவரும் சுருக்கமாய் ஆண்டவரை ஆராதிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் படிக்கிறது போல, அவர் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார் என்று நாம் படிக்கிறோம். அவர் அந்த வறண்ட நிலத்திலே வேர்விட்டு இளங்கிளையைப் போல பிதாவுக்கு முன்பாக எழும்புகிற ஒரு வாழ்க்கையை இயேசு கொண்டிருந்தார். இந்த வறண்ட நிலம் என்ற பகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சில சூழ்நிலைகள், நம்முடைய சுயத்திலே நம்முடைய மாம்சத்திலே நாம் சோதிக்கப்படும் போது அதிலே நாம் வேர்விட்டு வளருகிற அந்த பகுதிக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், நாம் தேவனுக்கு முன்பாக நின்று வாழ்கிற ஒரு பகுதி.
அனுதினமும் நாம் தேவனுக்கு முன்பாக சென்று அவருடைய கிருபையை பெற்று அதிலே நாம் வளருகிற அந்த பகுதி, அதை நாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 16வது வசனத்திலே, ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அதுபோன்று நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற அந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நாம் நாளுக்கு நாள் என்ற அந்த ஒரு பகுதியிலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு முன்பாக சென்று நமக்கு இருக்கிற நம்முடைய சூழ்நிலையிலேயோ நம்முடைய சோதனையிலேயோ நாம் அதிலே வருகிற நம்முடைய ஆத்திரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய ஆன்சைட்டி என்ற பகுதிகள் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு முன்பாக சென்று அவருக்கு முன்பாக அதை எல்லாம் ஒப்படைத்து அதை சீர் செய்து அவருடைய புதிய கிருபையை பெற்று வருகிற அந்த வாழ்க்கையிலே தான் இந்த நாளுக்கு நாள் புதிதாகுகிற அந்த ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தர முடியும். எனவே நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இழந்து விடாமல் கவனமாய் இருக்க வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறோம். எனவே நாம் வேர் விட்டு வறண்ட நிலத்திலே வேர் விடுவதற்கு மிகுந்த ஆதாரமாக இருக்கிற ஒரு பகுதி என்னவென்றால், நாம் பிதாவுக்கு நேராக அவருடைய சமூகத்துக்கு நேராக நாம் சென்று நம்முடைய உள்ளாக இருக்கிற நம்முடைய சுயத்திலே எழும்புகிற காரியங்களை எல்லாம் அவருக்குள்ளாக சரி செய்து அவருடைய பலனை பெற்று அவருடைய கிருபையை பெற்று வாழ்கிற அந்த வாழ்க்கை, அதை நாம் எபிரேயரிலே 4வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறது போல, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற அவருடைய கிருபை என்று படிக்கிறோம். ஏற்ற சமயம் என்பது சோதனையின் வேலை என்று இருந்தாலும் பிரதானமாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்திலே சென்று நம்முடைய காரியங்களை அவருக்கு முன்பாக ஒப்படைத்து அவருடைய பலனை பெற்று இதில் வாசிக்கிறது போல 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் என்று அந்த அனுதினமும் அவரிடத்திலே சென்று அவருடைய கிருபையை பெறுகிற அந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெறும்போது சுற்றி இருக்கிற எவ்வளவு வறண்ட நிலைமை என்று இருந்தாலும் அதிலே நாம் வேர்விட்டு வளரும்படியாக தேவன் ஒரு கிருபையை தருவார். அந்த சூழ்நிலை நிமித்தமாக வருகிற சில நம்முடைய கவலைகளையோ நம்முடைய பாரங்களையோ எல்லாம் அவரிடத்திலே உங்கள் கவலைகளெல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவராக ஆனபடியால் என்னிடத்திலே இறக்கி வையுங்கள் என்று சொல்லுகிற அவரிடத்திலே நாம் மெய்யாய் இறக்கி வைத்து அவருடைய கிருபையை பெற்று அதிலே நாம் அவருக்கு முன்பாக துளிர்விடுகிற ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அந்த 2 கொரிந்தியரிலே பவுல் அதை குறித்து சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறபடியால் நாம் அந்த 16வது வசனத்திலே அவர் ஆரம்பிக்கும் போது, ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாம் தேவனுக்கு முன்பாக சென்று அந்த வெளியான மனிதனிலே சில உடைபடுதல் நிகழும்போது அங்கே உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுனாலே நாம் அந்த சூழ்நிலை நிமித்தமாக சோர்ந்து போகிற பகுதி என்று இல்லாமல் அதில் சோர்ந்து போகாமல் ஒரு புதிய ஜீவனை பெறும்படியாக தேவன் நம்மை நடத்துகிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை அந்த பவுல் அதே அதிகாரத்திலே 8வது வசனம் 9வது வசனத்திலே சொல்லும்போது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. இந்த கலக்கமடைந்தும் என்பதை ஆங்கிலத்திலே பெர்ப்ளெக்ஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சில வேளைகளிலே எதிர்பாராத என்ன ஒன்றுமே புரியாதது போல சில சூழ்நிலைகள் என்று நடந்தாலும் நாங்கள் அதிலே மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் அந்த 7வது வசனத்திலே சொல்லுகிறது போல, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படியாக இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இப்படி எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை என்ற வாழ்க்கையை நம்முடைய சொந்த பலத்தினால் வாழ முடியாது.
அதை அவர் சொல்லுவது போல அந்த மகத்துவமுள்ள வல்லமையை தேவனிடத்திலே அவருக்கு முன்பாக சென்று அவருடைய கிருபையை பெற்று இதுபோல ஒரு வாழ்க்கையை துளிர் விடுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். நாம் இந்த வாழ்க்கையை அனுதினமும் ஒரு நாளும் அதை இழந்து விடாமல் அனுதினமும் அவருடைய சமூகத்திலே சென்று நாம் அவரிடத்திலே காரியங்களை சரி செய்து அவரிடத்திலே ஒப்படைத்து அந்த ஏற்ற சமயத்திலே கிருபையை அவர் தருவது போல ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேர்ந்து அந்த கிருபையை பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் சுதந்திரித்து வாழ உதவி செய்வாராக. ஆமென். கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்வது நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அது போன்ற ஒரு ஜீவியம்தான். இயேசு ஏன் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார் என்றால் அவர் நம்மை போன்று வர வேண்டும் என்பதற்கு தான். ஏன் நம்மை போன்று வர வேண்டும்? மேடிய ஒரு எக்ஸாம்பிளை ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். தன் அடிச்சுவடலை அவர் காண்பித்தார். ஆகவே எந்த ஒரு உடைய வளர்ச்சியின் பாதைக்கும் அவரை நோக்கி பார்த்து நாம் ஓட வேண்டும். அவர்தான் நம்முடைய மாப்பிரதான ஆசாரியர், முன்னோடியானவர். அவர் நமக்காக முன் சென்றவர். அவர் எப்பொழுதெல்லாம் அவர் ஜீவியத்தை குறித்து சொன்னாரோ, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று தான். உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதே போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க வேண்டும். பின்பு அவர் என்ன சொல்லுவார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்லும்பொழுது அவர் முன் செல்கிறார். we have to follow him. அவரை பின்பற்ற வேண்டும். ஆகவே ஒரு கிறிஸ்டியன் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவன், அவர் கிறிஸ்தவல், அவள் மெய்யாவே ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கிறாளாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறானாம். எஸ், ரட்சிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாக இருந்திருந்தால் ஞானஸ்நானம் எடுத்தார்களாம், பழைய மனிதனை அடக்கம் செய்தார்களாம். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். அபிஷேகம் பெற்றுவிட்டார்களா? ஹல்லேலூயா. அதுபோன்று நிஜமாகவே இந்த 3 அஸ்திவாரத்தை நீங்கள் போட்டவர்களாக இருந்தால் ஒன்லி பெஸ்ட் டியூட்டி, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய டியூட்டி என்னவென்று சொன்னால் ஃபாலோ ஹிம், அவரை பின்பற்றுதான். இதெல்லாம் வாழ்ந்து காட்ட வந்தவர் தான் தன்னுடைய மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். எனவே அவர் வறண்ட நிலம் என்று சொல்வது, இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் ஒன்றும் செழிப்பான நிலமாய் ஒன்றும் வரவில்லை. நம்மைப்போல் எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டு வளர்ந்தார். அதுபோன்ற வளர்ச்சிக்கு எதை காட்டினார் பார்த்தீங்களா? ஒரு இளங்கிளை, ஒரு செடி வளருவதை போல் அதை காட்டினார். ஒரு செடி என்று சொல்வது ஒரு பாட்டனி, அது தாவரையியல் படித்தவர்களுக்கு தெரியும். இட் க்ரோஸ் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அது முதிர்ந்த ஒரு ஆலமரமாக இருந்தாலும், பல ஆண்டுகள் 100 வருடங்கள் உள்ள ஆலமரமாக இருந்தாலும், ஒரு புதிய ஒரு கிளையை அதை போட்டு அதை கீழே தொங்க விட்டு மேலே இலையை வர வைத்து அந்த கிளை தரையில் ஊன்றி வளர்கிற ஒரு வாழ்க்கையை தான் வைத்திருக்கிறது. அல்லாமல் முதிர்ந்து விட்டது இனி அவ்வளோதான், வளருவதில்லை என்று சொல்லுவதில்லை. அவன் முதிர்வதிலும் அவன் கனி கொடுப்பான் என்று சொல்கிற அந்த வாழ்க்கையின்படி முதலும் முடிவுமாக இருக்கிற அந்த கர்த்தர் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் முன்னால் சென்றதை போலவே யூ மஸ்ட் க்ரோ எவ்ரி டே, ஒரு நாளும் வளர வேண்டும். ஈவன் இஃப் யூ ஆர் 90 years old, 90 வயதுக்கு நீங்கள் வந்தால் கூட யூ வில் பி க்ரோயிங். நீ வளர்ச்சி அடைந்தே கொண்டே இருப்பீர்கள். எல்லாம் ஹால் டைம் முடிந்து விட்டது என்று இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட்டை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓய்வு பெறுவதை கிறிஸ்தவ வாழ்க்கையில் தருவதே இல்லை. யூ வாண்ட் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? ஐ லவ் இட், அதை நேசிக்கிறேன். ஐ எம் க்ரோயிங், நான் வளர்கிறேன். டில் ஜீசஸ் கம்ஸ், இயேசு வரும் வரை, அவரை சந்திக்கும் அந்த நாள் வரை ஐ வில் க்ரோயிங் டுவர்ட்ஸ் ஹிம், அவரை நோக்கி நான் வளர்ந்து கொண்டே செல்வேன். ஆகவே அவர் வரும்பொழுது முதற்பலனை அவர் எடுக்க வருகிறார் என்று சொல்கிற அந்த பகுதியானது எதற்காக அவர் வருகிறார்? யாக்கோபில் வாசிக்கிறோம், டு கேதர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற் பலனானவர்களை அவர் பெற்றுக்கொள்ள வருகிறார். 100%, 100% அவருக்குள்ளாக எவ்ரி டே வாழ்ந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வளர்ச்சி, அந்த க்ரோயிங் அந்த பாயிண்டிலே கொஞ்சமும் குறையாதவர்கள். எவ்ரிடே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மாம்சத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் ஆண்டவர் மாம்சத்திலே வந்து இந்த வறண்ட நிலத்திலே வந்து வேறுவிட்டார் அல்லவோ, பின்பு எனக்கு ஒரு சாக்குப்போக்கு என்று சொல்வதற்கு இடமில்லை. ஐ ஆல்சோ ஹேவ் டு க்ரோ. நான் ரட்சிக்கப்பட்டதற்கே காரணம் அதுதான். நான் ஞானஸ்நானம் எடுத்த காரணம் அதுதான். அபிஷேகம் பெற்ற காரணம் அதுதான். ஏன் அவர் எத்தனையும் எனக்கு தந்தார். உங்களுடைய ரட்சிப்போ, உங்களுடைய ஞானஸ்நானமோ, பரிசுத்த அபிஷேகமோ கிரயம் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரே தந்தது. ஏன் இவ்வளவு அந்த வரங்களை அவர் உங்களுக்கு கொடுத்தார்?
ஏன் கொடுத்தார் என்று சொன்னால் யூ மஸ்ட் க்ரோ, வளர வேண்டும் என்பதற்கு தான். எனவே சுசேஷம் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி இலவசம் என்று இருந்தாலும் there is another gospel, இன்னொரு சுசேஷம். அவர் என்னை ரட்சித்தார், நம் பாடினதை போல் என்னையின் ஆனந்தம் என்னையின் ஆனந்தம் என்று சொல்லும் பொழுது, நான் அன்றும் இந்த பாடலை பாடும் பொழுது என் கண் கலங்கிவிடும், இன்றும் பாடல் பாடும் பொழுது கண் கலங்கிவிடும். இதற்கு இடையிலே எத்தனை 100 தடவை எத்தனை நூற்றுக்கணக்கான தடவை நான் பாடினேன் என்று எனக்கு தெரியவில்லை. so many time, எத்தனையோ காலங்கள் அதை எண்ணின நேரத்தில் எல்லாம் என்னை ரட்சித்தவர் அல்லவோ, என்னை தூக்கி எடுத்தவர் அல்லவோ என்ற பரவசத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்களாம். அப்படி அது போன்ற ஒரு பரவசத்தை உடையவன் பின்மாறி போகவே மாட்டான். தான் விழுந்த இடத்திலிருந்து வந்ததை மறந்து விட்டவன் தான் பின்மாறி போவான். என்னை தூக்கி எடுத்தார் அல்லவோ என்று சொல்லிடுற அந்த பகுதியை ப்ரிசர்வேட், பாதுகாத்து கொள்ளுங்கள். டெஸ்ட் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை கூட சோதித்து பார்க்க வேண்டும். கேன் யூ சிங் இட் வித் ஜாய், இந்த மகிழ்ச்சியோடு என்னையான ஆனந்தம் என்று சொல்வது நிஜமாகவே உங்களை வைத்துத்தான் பாடுகிறீர்களா? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார் என்று அந்த பேரானந்தம் உள்ளே இருக்கிறதா? உங்களுக்கு இப்பொழுது மனதிலே குடி கொண்டிருக்கிற ஒரு கவலையை பாருங்கள். எதையோ குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே, அந்த கவலை இந்த பேரானந்தத்தை விட மோசமானதா? அப்படிப்பட்ட ஒரு கவலையை உங்களை ஆட்கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ரிஜாய்ஸ், என்ன ஆனந்தம் என்று சொல்லுகின்ற பகுதியானதை இந்த உலகத்தில் எந்த பேரிடியும் கூட அது கவிழ்த்து போய் விட்டுவிடக்கூடாது. ஏதோ நடந்துவிட்ட ஒரு துயரம் அதை என்னை மாற்றி விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் திஸ் இஸ் இட்டர்னல், நித்தியத்துக்குரிய அந்த பங்கை பெற்றிருக்கிற யாராயிருந்தாலும் தட் காஸ்பல், அந்த நல்ல சுவிசேஷத்தை பெற்றவர்கள் அடுத்த ஒரு சுவிசேஷம் உண்டு. அது என்னவென்று சொன்னால் ஃபாலோ ஹீம், அவரை பின்பற்ற வேண்டும். யாரவர்? என்னை போன்ற மாம்சத்தில் வந்தவர், என்னை போலவே ட்ரை வறண்ட நிலத்தில் வந்தவர். இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவோடு ஒப்பிட்டு, நான் அவரோட மோசமானவன், என்னுடைய பிறப்பை பார்த்தீர்களா, அவர் மாட்டுக்காட்டில் பிறந்தால் நான் எங்கே பிறந்தேன் என்று சொல்லி பாருங்கள். ஒருவனுக்கும் சொல்ல இயலாது. எல்லோருமே அவரை விட கொஞ்சம் மேலே தான். அவரோ ஹி சோஸ் ட்ரை லேண்ட். அவர் இந்த பூமியிலே விட எல்லா பகுதியிலையும் ட்ரை, அவ்வளோ வறட்சியாக தான் இருந்தார். அவருடைய பெற்றோர்கள் ட்ரை, அவர்கள் சாதாரண ஒரு தச்சன். அவர்களை குறித்த அவரைத்தான் பேசுகிற அந்த உன்னதமான அந்த உன்னதத்தை பேசும்பொழுது சூழந்த பரிசை என்ன சொன்னால் தெரியுமா? இவன் யார்? பெரிய தெய்வத்தை குறித்து பேசுகிறான். இவன் தச்சன் அல்லவா? இவன் நம்முடைய ஊரில் தானே இருக்கிறான் என்று பரிகாசம் செய்தார்கள். ஏன் அவருடைய ஊரை குறித்து சொல்லப்பட்ட பொழுது அந்த நாசரேத்தூரான் என்று சொல்ல பொழுது, நாசரேத்தூரானா அவனா விவிதமாய் தன்னை மேசியா என்று அவன் சொல்கிறான். நாசரேத்தூர்லேருந்து எந்த நன்மை உண்டாகும் என்று சொல்கிற ஒரு ட்ரை, ஒரு பின்தங்கிய, ஒரு முரட்டுத்தனம் குணம் கொண்ட, ஒரு வறுமை நிறைந்த, போட்டியும் பொறாமையும் கொலைவரியும் கொண்ட அந்த மக்கள் நிறைந்த ஒரு நாசரேத்தூரில் ஒரு பிறந்தார். வாட் ஹி சூஸ், எதை அவர் தெரிந்து கொண்டார்? எவ்வளவு காரியத்தை இந்த பூமியிலே மக்களோடு வைத்து தெரிந்து கொண்டார். எல்லோரையும் விட தாழ்மையான, கீழான, ட்ரை ஒரு வறட்சியை தெரிந்து கொண்டார். நீங்கள் போய் ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அவ்வளவு கஷ்டம் என்று சொல்லிப்பார்கள். பிதா அங்கிருந்து குரல் கொடுப்பார், மனுஷனே அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வைத்து விட்டு, நான் அவரை விட நான் மோசமாய் கஷ்டப்பட்டேன் என்று சொல்வதற்கு நியாயம் உண்டா? நீ செய்வது சரிதானா? என் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அவர் அனுப்பினதனுடைய நோக்கமே உன்னை போல் விட மோசமாய், ட்ரை, உன்னை விட மோசமாய் சாதாரண இடத்திலிருந்து தானே அவர் வளர்ந்தார். நீ ஏன் வளர்வதற்கு உன்னுடைய சூழ்நிலையை சொல்லி கொண்டிருக்கிறாய்? நான் மாத்திரம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் இருந்தால் அங்கே ஜெபம் பண்ண போவேன், எனக்கு ஒரு ரூம் இல்லை என்று ஏன் சொல்லி கொண்டாய்? அவர் வனாந்தரத்திற்கு ஏறினாரே, அவர் மலைக்கு ஏறினாரே, அவர் சென்ற இடமெல்லாம் ஒருவரும் ஆளில்லாத காட்டு மிருகங்கள் வசிக்கிற காட்டுக்குள் போனாரே, இதெல்லாம் உனக்கும் இல்லையோ? உன்னை விட மோசமான ஒரு நிலையில் இருந்த அவர் ஒரு கார்பெண்டரி ஷாப்பில் அவர் இருந்து தன்னுடைய வீட்டோடு இருக்கக்கூடிய அந்த தச்சு கூடம், அதில் இருக்கக்கூடிய 4 தன்னுடைய சகோதரர்கள், அந்த 2 சகோதரிகள் அப்படி நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஜெபிக்க இடம் இல்லை. உடனே அவர் என்ன செய்து விட்டார்? மலைக்கு அதிகாலமே இருட்டோடே போய்விடுவார். அப்படி நீ போயிருந்திருக்க வேண்டாமோ? நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய்? நான் ஜெபம் செய்வதற்கு அவர் இயேசுவே, நான் பார்த்தீரா என் நிலைமை, என்னால் ஜெபம் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறாய். காடு உனக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய தனியிடம் என்று எத்தனையோ தனியிடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ வாய்ப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆண்டவரை பார். உன்னைவிட மோசமான குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு ஹி கிளைம்ட் அப் த மவுண்டன், மலையில் ஏறி வந்து ஜெபித்தார் அல்லவோ. ஆகவே ஹவ் ஹி க்ரூ, எப்படி வளர்ந்தார் என்று 53வது
அந்த அந்த ஏசாயா அந்த அதிகாரத்தில் வாசித்தோம். ட்ரை கிரவுண்ட், வறண்ட நிலத்திலிருந்து வேர் விட்டு. எந்த வறண்ட நிலத்திலிருந்து எந்த மனுஷன் வேர் விட முடியும்? பட் இவன் he looked upon God, தேவனிடத்தில் அவன் நின்று வாழும் பொழுது he got the grace, கிருபை. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை புதியது என்று சும்மா பாடிவிட்டு எந்த காலையிலே போய் நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய் கிருபையை தேடினீர்கள்? எல்லாம் உங்களுடைய பணத்தை நம்பி வாழ்ந்தீர்கள், உங்களுடைய பலனை நம்பி வாழ்ந்தீர்கள். நானாக வாழ்ந்துவிட முடியும், அந்த கிறிஸ்தவனை விட இந்த கிறிஸ்தவனை விட என்று ஒரு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு யுவர் பிளான்ட் இஸ் கெட்டு போனது. உங்களுடைய தாவரம், உங்களுடைய வளர வேண்டியது கெட்டு போயிருப்பதை பார்க்கவில்லையா? நீங்கள் இயேசு யாரை பார்த்து அவர் வளர்ந்தார்? ஹி ஹிம்செல்ஃப், அவரே தானே. அவர் வறண்ட நிலத்திலே அவர்தான் வேர் விட்டு ஹி க்ரூ பிஃபோர் த ஃபாதர், பிதாவுக்கு வளர்ந்தார். ஏன் இப்படி ஒரு வளர்ச்சியை அவர் காண்பித்தார்? டு ஷோ அதர்ஸ், மற்றவர்களுக்கு காண்பித்து, ஒரு மாதிரியை காண்பித்து, வாக் இன் இதே போன்ற வாழ்க்கை வாழுங்கள் என்பதுதான். ஆகவே டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் என்று சொல்கிற எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் நிற்க வேண்டாமா என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிருபை வேண்டாமா? காலைதோறும் புதிய கிருபை என்று இருக்குது, அதை வைத்து வாழவா? நேற்று உள்ள பழைய கிருபை வைத்து இருப்பதா? பரத்திலிருந்தே வந்திருந்தாலுமே கூட அந்த கிருபையை, பழைய கிருபையை வைத்திருந்தால் அது புழு பூத்துவது போல் இருந்திருக்கும். அதை நீங்கள் வைத்து வாழலாம் என்று எண்ணுவது சரிதானா? அவருடைய சமூகத்தில் நின்றிருக்க வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த அற்புதமான காரியம் என்னவென்றால், அவர் அவருடைய சம்பூர்ணத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபை, அவருடைய பூர்ணமடைந்த அந்த கிருபையை ஏராளமாக பெற்று 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 கிருபையின் மேல் கிருபையை நாம் அடையும்படி செய்தார். நாம் ஒவ்வொரு நாளும் கிரேஸ் ஃபார் கிரேஸ், ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்று, ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்று, கிருபையின் மேல் கிருபை பெற்று பெற்று, கிரேஸ் ஃபார் என்றால் ஏற்கனவே அந்த கிருபையை நான் வைத்து வாழ்ந்திருக்கிறேன், கூப்பிட்டிருக்கிறேன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய அந்த கிருபையை நான் தேடி, உமாலன்றி இந்த காலை வேளையிலே உன்னுடைய கிருபையை பெறாவிட்டால் ஐ கேன் நாட் லிவ் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கையை வாழ இயலாது. இந்த உலகம் கொடியது கர்த்தாவே, நான் செல்லும் இடங்கள் எல்லாம் மோக இச்சையில் இருக்கிறது, அங்கே போட்டியும் பொறாமையும் இருக்கிறது, கோபங்களை தூண்டுகிற நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருக்கிறது, என்னை குறித்து தாழ்வாய் என்னை சோர்வடைவதற்குரிய நிகழ்ச்சி இருக்கிறது, நான் கவலை கொள்ள வேண்டிய காரியங்கள்லாம் சம்பவிக்கப் போகிறேன். ஐ டோன்ட் நோ, இதெல்லாம் தினசரி நான் பார்க்கிறவைகள் தான். ஆகவே ஐ நீட் யுவர் கிரேஸ், உன்னுடைய கிருபை வேண்டும் என்று எவ்ரிடே, ஒரு நாளும் நின்று அவர்கள் பார்த்துருந்திருக்க வேண்டாமா? அவர் அந்த கிருபையை பெற்று வாழ்ந்தால் ஒழியே they will live in sin, பாவத்தில் தான் வாழ்வார்கள். ஒரு மனுஷன் ரோமர் 6:14 அந்த வசனத்தை நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்ம மேற்கொள்ளாது என்பதை உபதேசம் என்று எண்ணி, அடேங்கப்பா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஒரு பெரிய ஒரு பாவத்தின் மேல் வெற்றி என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் இந்த சத்தியத்தை பெற்று விட்டார்களாம். என்ன சத்தியம் ஐயா, என்ன சத்தியம் என்று கேட்டால், நான் பல்லாண்டுகளாய் அது போன்ற மக்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர்களோ they never stand before God, நேருமா நின்றதில்லை. இந்த சத்தியம் ரோமர் 6:14 எங்களுக்கு கிடைத்த பெரிய வெளிச்சம் என்று சொல்வார்கள். நத்திங், ஒன்றும் பெறவில்லை. அவள் கிருபை பெற்றிருக்க வேண்டும். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வறண்ட நிலத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திற்கு சென்று they receive the grace, கிருபையை பெற்றபடினாலே the sin cannot rule over them, பாவம் அவளை மேற்கொள்ளவில்லை என்று கிருபைக்கு புகழ்ச்சியாய் வாழ்ந்தவர்கள், தன்னுடைய உபதேசங்களை மேன்மை பாராட்டுவார்கள். நான் இந்த உபதேசத்தை பெற்றேன் என்று சொல்லிக்கொள்வார்கள். ஒரு வாழ்க்கை எங்கேயா என்று கேட்டால், வாழ்க்கை ஒன்றும் இல்லையாம், வெறும் உபதேசமாம். ஹூ வாண்டட், யார் இதை கேட்டார்கள்? ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக வந்து நின்று இயேசுவை போலவே நின்றிருந்தால் we are following Jesus, இயேசுவை பின்பற்றுகிறோம். நாட் ஜஸ்ட் தி காஸ்பல் ஆஃப் காட், தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களே அது போதுமென்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று எண்ணுவதாம். வாக் பிஹைண்ட் ஹிம், அவருக்கு பின்பாய் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். அவரை போலவே இந்த வறண்ட நிலத்திலே நான் வாழ இயலாது, ஐ கேனாட் க்ரோ, வளர இயலாது. அந்த செடி டெய்லி வளர வேண்டும். அவைக்குரிய செடி சில சமயங்களில் சில செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வைத்து விட்டால் அது 2 நாள் தாங்கும் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, இந்த பிளான்ட், இந்த தாவரமோ ஒவ்வொரு நாளும் அங்கே தேவனுக்கு முன்பாக நின்று இளம் கிளை கொஞ்சம் வளர வேண்டும். அந்த பாட்டனி, அந்த தாவரையில் சொல்லுகின்றதை போலவே அந்த செடிகளுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி உண்டு என்று ஒரு பங்கை அவர்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட் என்று அந்த பகுதி இல்லாமல் யூ கேனாட் க்ரோ, வளர்ச்சி அடைய இயலாது. ஒரு மனுஷன் ஒரு பக்தன் என்று இருப்பான் என்றால் அவனை குறித்து என்ன இருக்கிறது என்று தெரியுமா?
காட் நெவர் பாதர் ஒருத்தர் பக்தன் இல்லாமல் ரட்சிக்கப்படாமல் சுவிசேஷத்தை அறியாத ஒரு மனிதனை குறித்து அல்ல, தன்னுடைய பக்தன் தனக்குரியவன் என்று ஒருவனை தெரிந்து கொண்டிருந்திருப்பார் என்று சொன்னால் அவன் தேவனுக்கு முன்பாக நின்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய காரியங்களை சுத்திகரித்து கொள்வான். இயேசு ஆண்டவர் ஒரு சீசனுடைய பாதங்களை அவர் கழுவினார் என்று சொன்னால் ஒரு வாரம் கழித்தான் அவர் கழுவார். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அவன் வெளியே போகிறான். ஆகவே அவன் குளித்தவன், நன்றாக தேவனுடைய சமூகத்திலே நின்று தன்னை கழுவி கொண்டவன். அதே போலவே அவன் வெளியே போய் அவன் உள்ளே வரும் பொழுது இதில் ஒன்றும் தூசி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இல்லை இந்த காலில் தூசி இருக்கிறது என்று அவர் கழுவுகிறார். பாருங்கள், உங்களுடைய பாதத்தை கொண்டு வந்து அவருடைய கரத்திலே கொடுத்து சமர்ப்பணம் செய்யாமல் அவர் எப்படி கழுவுவார்? ஆண்டவரே, என்னுடைய தூசியை கழுவும். அவன் கேட்டான், பேதுரு கேட்டான், நான் உன்னை கழுவவில்லை என்று சொன்னால் உனக்கு எனக்கு பங்கு இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். பொய் சொல்லவில்லை, அதுதான் வாழ்க்கை. உன்னை நான் கழுவவில்லை என்றால் பங்கு இல்லையாப்பா? ஏராளமான தூசியில் வைத்துக்கொண்டு ஒன்றுமே நடக்காததே போல் அதையெல்லாம் வந்து காண்பித்து குருவானிடத்தில் கொண்டு வந்து, இறைவா என்னை கழுவுவென்று கேட்பதில்லை. நீ பார், உன்னுடைய கால்களை எவ்வளவு தூசி மண்டி கிடக்கிறது. நீ போன அந்த இடம், போன இந்த இடம், அங்கே சென்று விட்ட இடம், உன்னுடைய உறவினர் இடம், வேலை பார்க்கின்ற இடம், உன்னுடைய மார்க்கெட் பிளேஸில் போன இடம், உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்த உன்னுடைய ட்ராவல் டைம், நீ செய்த உன்னுடைய எல்லா அந்த கிரிகளையும் பார். போன இடங்களிலெல்லாம் இவ்வளவு தூசி இருந்தது, அதை கண்டாயா? ஏன் எனக்கு முன்பாக வந்து நிற்கவில்லை என்று தான் நீ கேட்பார். நான் இதை உங்களுக்கு செய்தது உண்டானால் என்று சொன்னதை போலவே செய்திருக்க வேண்டாமா? நம்மை ஆண்டவரே என் பாதங்களை கழுவும் என்று கேட்டிருக்க வேண்டாமா? பேதுரு அவன் கேட்டான், அப்படியானால் முழுமையாக என்னை கழுவும் என்று கேட்ட பொழுது, இல்லை, நன்றாய் தேவனுக்கு சமூகத்துக்கு முன்பு தன்னை சுத்திகரித்து கொண்டு முழுகினவன் எவனோ அவன் திரும்ப அந்த குளிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. யூ மேட் இட் மார்னிங், காலையிலே செய்து விட்டேன். தட்ஸ் ரைட். அதுபோலவே எவ்ரி டே, ஒரு நாளும் நான் அறியாத தூசியில் வந்து ஒட்டுகிறதே, அதைத்தான் அவன் ஆண்டவர் கழுவ வருவார். ஏன் அவர் கழுவ வருகிறார்? இவன் காலையிலே கிருபை பெற்றான், பாவம் அவனை மேற்கொள்ளாமல் அவன் கண்களின் நீச்சை அவன் நேரடியாக வருகின்ற ஒரு சிங்கத்தை போல், நேரடியாக வருகின்ற ஒரு பொய் சொல்கின்ற நேரம் வருவதை போல், பண ஆசை என்று வருகின்ற நேரம் வருவதை போல், பண விஷயத்தில் உண்மை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நேரம் வருவதை போல், பகை என்று விரோதம் என்று அதையெல்லாம் சிங்கங்கள் அது போன்றவையெல்லாம் வந்து அந்த பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வருகின்ற நேரத்திலெல்லாம் அவன் காலையிலே பெற்ற அந்த கிருபையை வைத்து அவன் கழுவி சுத்திகரித்து கொண்டு குளித்து விட்டு வந்தவனை போல் அவன் வருகிறானே, அதை வைத்து அவன் மேற்கொண்டு வாழ்கிறானே. பின்பு கால்களும் தூசி என்று கழுவுகிறாரே. வாட் அ கவுண்டர் பார்ட்! எப்படி ஒரு இரண்டும் சேர்ந்திருக்கிற ஒரு இணைப்பை பாருங்கள். யூ வாஷ் யுவர் செல்ஃப், உங்களை கழுவிக் கொள்கிறீர்கள். அண்ட் ஜீசஸ் ஹி கிளன்ஸ் யுவர், உங்களுடைய பாதங்களே அவர் கழுவுகிறார். ஒருவன் ஒளியிலே நடந்தால் என்று சொல்லும் பொழுது தான் ஒளியிலே இருக்கக்கூடிய பங்கை பார்த்திருக்க வேண்டும். தினசரி பார்த்திருந்து அவன் கண்டுபிடித்திருந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவத்துடைய ஒளி என்று சொல்வது அது அந்தரங்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு பகுதி. என்ன சுவிசேஷத்தை குறித்து ரோமர் அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுவார், என்ன சுவிசேஷம்? தேவன் தாமை என் சுவிசேஷம் எனக்கு தந்த சுவிசேஷத்தின்படி என்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் கண்டு கழுவுவார். உங்கள் அந்தரங்களை யார் காண முடியும்? இந்த உலகத்தில் நீங்கள் நான் இப்படி போல் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதை போல் எங்கே சென்றாலும் வெளியே தானே பார்த்துருந்துருக்க முடியும். என்னுடைய சிவிலைஸ்டு, என்னுடைய நாகரிகமான என்னுடைய நடைமுறை பாவனையை வைத்து இஸ் a குட் பிரதர் என்று சொல்லக்கூடும். அந்தரங்களை கண்டவன் யார்? ஒருவரும் காண இயலாது. நோபடி கேன் ஜட்ஜ் ஆல்சோ. ஒருவனும் என்னை நியாயந்திருத்து விட முடியாது. ஹல்லேலூயா, தட்ஸ் a குட் பார்ட். மிகவும் நல்லது. உங்களுடைய அந்தரங்கள் எல்லாம் அவருடைய அந்தரங்களிலே ஒரு பேட் செப்டி டேங்க் ஸ்மெல் அடித்து கொண்டிருக்கிறது, இன்னொரு அந்தரங்களிலே செத்த பணத்தை போல ஒரு ஆடை வருகிறது என்று இருந்திருந்தால் இப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாது. எல்லோருக்கும் ஐயோ யாருக்கு எங்கேருந்து வருகிறது என்று அவர் சொல்லியிருந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு நற்செய்தி என்னவென்றால் உங்களுடைய அந்தரங்களை ஒருவரும் என்ன செய்யலாது, காண இயலாது. ஆகவே சிலர் பிறருக்கு ஆக்கணிக்குள்ளாக திருப்பதற்காகவே தெய்வ பயம் இல்லை என்று சொல்லும் பொழுது இருதயத்தில் இருக்கிறதை எங்கே கண்டார்கள்? தாழ்மையில் என்று சொல்லும் பொழுது இருதயத்தில் இருப்பதை யார் கண்டார்கள்? இயேசு மரணமறிந்தும் தாழ்த்த வேண்டி இருந்ததே, அதுபோன்று இல்லாத ஒன்றை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை நியாயந்திருக்கின்றவர்கள் அந்தரங்களை நியாயந்திருக்கிற தெய்வத்தை போல் மாறிவிட பார்க்கிறார்கள். அவர்களுக்குத்தான் அந்தரங்கள் தெரிகின்றதை போல் ஒரு சொல்லிக்கொள்வார்கள். தட்ஸ் ராங் திங். நல்ல சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய செப்டி டேங்குடைய நாற்றத்தை நோபடி கேன் see that. ஒருவரும் காண இயலாது. தென் ஹூ கேன் see that? யார் அதை காண்பார்? சுத்திகரிப்பவர் காண்பார்.
உடைய செப்டிக் டேங்கை நாற்றத்தை சுத்திகரித்து நல்ல நீரோட்டமாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவர். கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம். அவருக்கு நின்றிருந்திருக்க வேண்டியதானே. ஒருவருக்கும் என்னுடைய அந்தரங்கம் தெரியாது என்பதற்காகவே ஒரு கிறிஸ்தவன் வாழ்வானா? அவன் சுவிசேஷத்தை பெற்றவன் தானா? சுவிசேஷத்தின்படி அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறவனா? இல்லை. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அந்தரங்கத்தை கழுவி கழுவி வாழ்ந்திருக்க வேண்டும், தன்னை சுத்திகரித்திருக்க வேண்டும். இயேசு சொன்னதை போல், பிதாவே, நான் வாழ்கின்ற வாழ்க்கை உம்முடைய வார்த்தை சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்துகிறேன். இதோ நான் என்னை கழுவி கொண்டேன், இவர்களுக்காக இதோ என்னை பின்பற்ற வேண்டிய சீசர்களுக்காக என்னை நான் பரிசுத்தமாக்கி கொண்டேன் என்று அவர் வாழ்ந்து அதே பரிசுத்த வாழ்க்கையை வேண்டும் என்று எல்லோரிடத்திலும் அவர் கேட்டாரே. அவர் வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டார். பரிசுத்தமாக்கக்கூடிய பூரணம், எல்லா வளர்ச்சிக்குரிய பூரணத்தை எங்கே அடைந்தார்? அட் த லாஸ்ட் பிரெத், கடைசி மூச்சை விடும் பொழுதுதான் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். பவுல் இன்னமும் நான் அடையவில்லை என்று சொன்னார். பின்பு அவர் ஓட்டத்தை முடிக்கும்போது ஓடி முடித்தேன் என்று சொன்னார். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஆச்சரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐ ரன் அண்ட் ரன் அண்ட் ரன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். 90 வயது நான் ஓடுவேன், ஆண்டவர் ஒரு வரைக்கும் ஓடுவேன். அந்த டெத்துக்காக நாளது ஆண்டவர் வந்து விட்டால், மரணம் வந்து விட்டால் முடிந்தது என்ற இடம் வரைக்கும் ஓட வேண்டும் ஐயா. அப்படி வாழ வேண்டும். யூதாஸ்காரியத்து கடைசி நேரத்தில் போய் ஆண்டவர் இப்பொழுது மறிப்பார், இந்த 3 நாளிலும் உயிரோடு எழுந்து விடுவார். 4 நாள் இடைவெளிக்குள் போய் அவன் தற்கொலை செய்து கொண்டான் பாருங்கள். அந்த 4 நாள் இடைவெளி காத்திருந்திருக்கக்கூடாதா? அவன் வாழ்ந்திருக்கக்கூடாதா? எல்லாம் அவன் கடைசி நேரத்தில் என்று எண்ணிக்கொண்டு ஏனோதான என்று வாழ்ந்து ஒரு மனுஷனை போல் வாழ்வதா? அவர் க்ரோத், வளர்ச்சி என்று சொல்வது, டில் டு த லாஸ்ட் பிரெத் ஆஃப் மை லைஃப் என்று மூச்சு மட்டும் இருக்க வேண்டும், முடிவரைக்கும் இருக்க வேண்டும். தெரினேன் என்று உட்கார்ந்து கொண்டு இருந்து விடக்கூடாது. இந்த முயல் என்று ஆமை என்ற கதை வருவதை போல் அந்த முயல் நன்றாக ஓடி இருக்கிறோம், கொஞ்சம் அவனை அசம்பந்தமாக இருப்போம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் ஸ்டடியாகி கொஞ்சமாய் ஓடினாலும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இந்த அந்த ஆமை ஜெயித்தது என்று சொல்வார்களே, அதுபோல் உள்ள கதையை போல் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஒரு 2ஆம் கிளாஸில் படித்த அந்த ஒரு கதை உங்களுக்கு தலைவிதியாகி வந்துவிடுவதை போல் மாறிவிடக்கூடாது. அப்படித்தான் அனைவர் தங்களுடைய ஜீவிதத்தில் கெட்டு போய்விடுகிறார்கள். தே திங்க் தட் தேர் சம்படி, நன்றாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். ஐ ஹேவ் டு க்ரோ டெய்லி, தினசரி வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றவன் தன்னை ஒரு பொருட்டென்று அவன் எண்ணுவானாம். தன்னுடைய அசிங்கத்தை அவன் கண்டிருந்திருக்க வேண்டாமா? அப்படியெல்லாம் தங்களை நியாயந்திருக்காத, தங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி ஒரு வாழாத அந்த வாழ்க்கையில் அதை எச்சரித்து தான் நாம் இன்று காலை வேளையிலே நாம் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம். எனவே அதுபோன்ற ஒரு பகுதியை 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே அவர் பவுல் பேதுரு அதை எடுத்து அவர் கூறுவார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அவர் எப்படி அங்கே கூறுவார்? அவர் சொல்லுவார், 17ஆம் வசனத்தில் 4:17, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின், நமக்கென்று தான் சொல்கிறார், எல்லோரையும் வைத்து தான் பேசிவிட்டு அவர் சொல்கிறார், தேவனுடைய சுவிசேஷம் இலவசமாய் பெற்றீர்கள், அதை கேட்கவில்லை. இப்படி there's something to obey. ஒன்று கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். என்ன கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? the rest of the life, என் பாவங்களை மன்னித்த பிறகு இப்பொழுது நான் ஐ ஹவ் டு க்ரோ, நான் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? இயேசுவை நோக்கி பார்த்து ஓடி வளர வேண்டும். அவர் சொன்னதை போல் சிலுவையை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் எடுத்து அவரை நான் பின்பற்ற வேண்டும். அவர் 53ஆம் அதிகாரத்தில் வாழ்ந்ததை போல் இந்த வறண்ட நிலத்திலே நான் கிருபையை நான் பெற்று வேறு விட்டு தேவனுக்கு முன்பாக துளிர்க்கின்ற அந்த இளம் கிளையை போல் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். எங்கள் தகப்பனார் வீட்டிலே அந்த நாட்களே இந்த அவரை இந்த பயிர் பந்தல் என்று ஒன்றை போடுவார்கள். அதை அங்கே பாவக்காய் இருக்கும், அங்கே அவரைக்காய் இருக்கும், அங்கே புடலங்காய் இருக்கும், அங்கே எல்லாமே போட்டிருப்பார்கள். பெரிய இடம் அங்கே விரித்து வைத்து அங்கே போட்டிருப்பார்கள். நான் போய் சென்று, நான் பாட்டனி நான் படித்திருக்கிறேன், ஜூவாலஜி படித்திருக்கிறேன், போய் நின்று பார்க்கும் பொழுது எவ்ரி டே ஒரு இலை விடுகிறதே பாருங்கள். அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது ஒரு டென்ட்ரில் இருக்கும். டென்ட்ரில் என்றால் கொடி இருக்கும். அந்த கொடியில் தான் எல்லாமே கொடியிலே படர்கிறது தான். அந்த கொடியிலே இருக்கக்கூடிய அது வளர்ச்சி இருக்கிறது. அந்த கொடி சின்னதாக இருப்பது பெரிதாக மாறும். அதை ஒன்று பிடிக்கிறது. எவ்வளோ அழகாக தொட்டால் பட்டு போல் இருக்கிறது. இட் க்ரோயிங், அது வளர்ச்சி அடைவதை காண்பது அவ்வளோ பரவசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஐ என்ஜாய் தட். அதை நான் பார்த்து நான் மகிழ்வதும் உண்டு. ஜீசஸ் வாண்ட் டு என்ஜாய் வித் அவர் லைஃப். வாழ்க்கையை அதை மகிழ விரும்புகிறார். ஹீஸ் க்ரோயிங். Isn't it wonderful? You want to grow?
நீங்கள் வளர விரும்பியவர்களாக இருந்தால் உங்களுடைய எஜமான் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் மிகுந்த பலன்களை கொடுத்தால் எனக்கு சீசலாக இருப்பீர்கள். பிதா வந்து சுத்தம் பண்ணுவார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், உங்களுக்கு ஏற்ற கிருபையை தருவார், உங்களை கண்டிக்க வேண்டிய கண்டித்து அதையெல்லாம் கிளைகளை நறுக்குவார், வெட்டுவார், எல்லாம் அவர் செய்து முடித்து நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தார் பிதா மையப்படுவார். யூ பி ஹாப்பி, அவர் சந்தோஷமாக இருப்பார். நீங்கள் எதை குறித்து அவர் சந்தோஷம் அடைகிறார்? யூ ஆர் ஈல்டிங் மோர் அண்ட் மோர், அதிகமாக பலன் கொடுப்பதை குறித்து அவர் மகிழ்வார். தட் இஸ் த ரியல் கிறிஸ்டியானிட்டி. ஐ லிவ் தட். நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஜீசஸ் லிவ் தேன். இயேசு வாழ்ந்தார். ஏராளமான பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார். டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப் இன் எனி வே. எந்த விதத்திலையும் உங்களை வஞ்சனை செய்து கொள்ளாதீர்கள். இது ஒன்று சபையிலே இருக்கிறோம், பரிசுத்தவான்கள் கூடிய சபை இருக்கிறோம், இதோடு சேர்ந்து மொத்தமாய் போய்விடும் என்று எண்ணாதீர்கள். அவனவன் கிறிஸ்தனுடைய நியாயாசன தண்டைக்கு நிற்க வேண்டும் என்பதைத்தான் பார்ப்பார். ஒருவன் மிகுந்த கனிகளை கொடுத்தான் என்று தான் அவர் கேட்பார், அல்லாமல் ஒரு பெரிய சபை என்று அவர் சொல்லுவதில்லை. சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த எல்லோரும் கனி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கா. தேட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். சபையில் இருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். எல்லோரையும் போல் நீங்களும் வளர்வதற்குரிய மழை அங்கே பெய்யத்தான் செய்கிறது. அந்த வானத்திலிருந்து அந்த அந்த வெயிலை அவர் அனுப்பி வைக்கிறார். க்ரோ என்று அவர் சொல்கிறார். ஏற்ற கிருபை அவர் தராமல் வளர்ச்சியை அவர் எதிர்பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த நியாய தீர்ப்பு அவரை சொல்லும் பொழுது அவர் 17ஆம் வசனத்தில் அதை எப்படி குறிப்பிடுகிறார்? தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று கேட்கிறார். எதை வைத்து அவர் சொல்கிறார்? ஒன்று துவங்க வேண்டும். என்ன துவங்க வேண்டும்? முந்தி நம்மிடத்திலே துவங்க வேண்டும். த ஃபர்ஸ்ட், முதலாவது நமக்கு தொடங்க வேண்டும். யாருக்கு அது இல்லை என்றால் உலக மக்களுக்கு கேட்பதே இல்லை. உலக மக்களத்தில் அவர் கேட்டார், சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டாரலாம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டாரலாம், ஞானஸ்நானம் எடுத்தாரலாம், அபிஷேகம் பெற்றால் இல்லையே. நீங்கள் பெற்றபடினாலே, நீங்கள் பெற்று இந்த சுவிசேஷத்திலே ஒபே கீழ்ப்படிய வேண்டியது என்னவென்றால் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நியாயத்தீர்ப்புக்கு நிற்க வேண்டும். இறைவா, என் அந்தரங்களை நியாயத்திற்கு என்னாலும் கூடாது. பவுல் அந்த 2 குழந்தைகளை அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? என்னிடத்தில் யாதொரு குறையும் காணேன், என் மனசாட்சியின்படி சரியாகத்தான் இருந்தேன், ஆகிலும் நான் பரிசுத்தமானாய் நீதிமானாய் மாறுகிறதில்லை. என்னை நியாயந்து இருக்கிறவர் கர்த்தர் வரும்பொழுது அவனுடைய அந்தரங்கங்களை வெளியே கொண்டு வந்து நியாயந்து இருப்பார். அந்த நியாய தீர்ப்பிலே போய் நிற்க வேண்டும். என்னை நானே நியாயம் தீர்த்து கொள்வது என்று சொல்கிற ஒரு பங்கை சில தவறாய் அதை பயன்படுத்துவார்கள். எப்படி என்று சொன்னால், நீங்களே பொங்கல், நீங்களே உங்களை சரி பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நான் எப்படி சரி செய்து கொள்ள முடியும்? ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்ஜ். நியாயாதிபதி முன்பாக நீதிபதிக்கு முன்பாக நின்றிருந்திருக்க வேண்டும். நீதிபதி சொல்லியிருந்திருக்க வேண்டும் இந்த குறைகளை என்று அவர் சொல்லியிருந்திருக்க வேண்டும். அதை நான் இறைவா என்னை கழுவும் என்று சொல்லியிருக்க வேண்டும். ரோமர் அந்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் அந்த வசனத்திலே அவர் கூறும் பொழுது இப்படி அவர் சொல்லுவார், தேவன் தன் உரைப்பெறான குமாரனை மாம்சத்தின் சாயலை அனுப்பி பாவத்தை அவருடைய மாம்சத்திலே நியாயம் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். Who did that? Not just Jesus. இயேசு மாத்திரமே. Jesus stood there. இயேசு பிதாவுக்கு நின்றார். That's right. Who judged it? நியாயந்தீர்த்தது செய்தார். Not myself. I am not a judge. நான் அதை கண்டேன். அவர் காண்கிறார். அவர் என்னை வெளியே கொண்டு வருகிறார். அவரிடத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த நிர்பந்தமான மனுஷன் என்னை கதறும் பொழுதும், ஹி ஜட்ஜ், உங்களுடைய பாவங்களை கழுவி அதை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து, இட் பிகின்ஸ் த நியாய தீர்ப்பு எங்கே தொடங்க வேண்டும்? நமக்குள் முந்தி, முதலாவது உங்களுக்குள் சபையிலே தொடங்க வேண்டும். அல்லேலூயா. சபையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், அந்த தேவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் துவங்கி இருந்திருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோம் என்பதற்குரிய லட்சணம். நீங்கள் தேவனுடைய வீட்டிலே இருந்து கொண்டு நீங்கள் இந்த வாழ்க்கை நீங்கள் கிடைக்கவில்லை என்றால், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று அவர் துவங்கியிருக்கவில்லை என்றால், எதை துவங்கியிருக்க வேண்டும்? எதை துவங்கியிருக்க வேண்டும்? ஏன் உலக மக்களுக்கு கடைசி நாள் வரப்போகிற நியாயத்தீர்ப்பு அது அவர்களுக்கு உரியது. ஆனால் டுடே, அன்றன்று தங்களை நியாயந்தீர்த்து அந்த துவங்கி இருக்க வேண்டும் என்று நீங்கள் துவங்கினீர்கள். ஐட்டாலி நான் சொல்லிடுறேன், கேளுங்கள். இந்த என்னை கழுவி சுத்திகரித்து என்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் அவர் நியாயந்திருக்க போய் நின்று அவர் என்னை நியாயந்தீர்த்து சுத்திகரிக்கின்ற வாழ்க்கையை ஐ ஹர்ட் இட் 42 years பிஃபோர். 44 வருடம் ஆகிவிட்டது. இப்பொழுது 44வது வருடம் நான் போய்கொண்டிருக்கிறேன். என்று கேட்டேனோ
அன்றே கீழ்ப்படிந்தேன். அல்லேலூயா. சுவிசேஷத்தை என்று கேட்டேனோ அன்றே நான் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்தேன். என்று ஞானஸ்நான சத்தியத்தை கேட்டேனோ அன்றே அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன். என்று பசுத்தாவுடைய சத்தியத்தை கேட்டேனோ அன்றே நான் கீழ்ப்படிந்தேன். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஒருவேளை நீங்கள் தவறி இருந்தாலும் ஒரு ஸ்டடி அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் இடத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? தவறி இருந்திருக்கலாம். பேதுருவை போல் நான் கொஞ்சம் பின்வாங்கி போனோன்னா எந்த விட்டு போகட்டும். ஆனால் இனி முதற்கொண்டு அப்படி போய்விடக்கூடாது என்று ஒரு தீர்க்கமானவையாவது முடியாவது நீங்கள் எடுத்திருந்திருக்க வேண்டாமா? ஓகே, உங்களுடைய பழைய காலமே போய்விட்டு போகட்டுமே. அட்லீஸ்ட் டுடே, இன்று அதை கேட்டிருக்கிறேன். இன்றைக்காவது நான் என்னை அந்த நியாய தீர்ப்பு எனக்குள் துவங்க வேண்டும். இறைவா, நான் துவக்கியிருக்கிறேன், ஆரம்பித்து விட்டேன், ப்ளீஸ் ஜட்ஜ் மீ, என்னை நியாயத்திற்க வேண்டும் என்று கேட்டிருந்தால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று அர்த்தம். சுவிசேஷம் இலவசம், அதை குறித்து அல்ல. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள். பாவங்களை எப்படி கழுவப்பட்டது? அதுவும் கர்த்தர் செய்த கிருபை தான். அவர் தான் வந்து என்னை நியாயம் தீர்த்தார். பாவத்தை அந்த என் மாம்சத்துக்குள்ளேயே கொன்று, என் மாம்சத்துக்குள்ளே என்னுடைய இச்சைகளை, என்னுடைய சுயத்தை, இந்த லோக இன்பத்தை கொன்று அவர் நியாயம் தீர்த்து, அந்த ரோமர் 8:3 சொல்லுகிறதை போல் பாவத்தை அவருடைய மாம்சத்தில் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். நியாயம் தீர்த்தார், அது ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். கண்டம் அதை முற்றுப்புள்ளி வைத்தார். எவ்ரிடே, முழுமையாக தீர்த்தார் என்றல்ல, எவ்ரிடே. டேக் யுவர் கிராஸ் டெய்லி, தினசரி எடுத்து அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்வது எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை அனுதினம் எடுத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் தான் we are becoming like Jesus. அந்த சுவிசேஷம் நமக்கு பலன் தர ஆரம்பிக்கிறது. ஆகவே அதை அவர் தொடர்ந்து என்ன எழுதுகிறார்? அந்த அடுத்த வசனம் 18 வசனத்திலே, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி உள்ளவனும் பாவியும் எங்கே நிற்பான்? கேட்குறாரே பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் என்று சொல்லுவது, அந்த ஒரு நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்கிற ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் அவருடைய இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினால் என்ன ஆக்கப்பட்டோம்? நீதிமானாக்கப்பட்டோம். அவருடைய நீதியை நாம் கொடுத்து தரித்தார். அவனே தொடர்ச்சியாக கீழ்ப்படிந்து வருவதற்கு வராதமல் போய்விட்டான் என்று சொன்னால், அந்த லோத்தை கூட ஆண்டவர் 2 பேரும் ஓடி வந்தாலும் லோத்தை அங்கே ரட்சிக்க, லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்வார். அவளே ரட்சிக்கப்படவில்லைனால் ஓடினவளே நின்று போனாலே. கவனம், நீங்கள் ஓட வந்து விட்டீர்கள். நீங்கள் சோதம் குமாரா விட்டு வெளியே வந்ததை போல் தான் வந்தீர்கள். ஆனால் நீங்கள் தினசரி நிற்க தவறிவிட்டீர்களே. லோத்து குறித்து எழுதியிருக்கிறது. அவன் தினசரி தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்பதற்குரிய அந்த பங்கை பேதுருவிலே அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், அவன் தன் இருதயத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த ஒளிமுக தன்னுடைய பட்டணத்தை வாசலில் நின்று வாதிக்கப்பட்ட நீதிமான், ஐயோ இந்த உலகம் இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி போய்கொண்டிருக்கிறது என்று வாதிக்கப்பட்ட தன்னையும் வைத்து, ஐயோ நானும் தவறு செய்து விட்டேனே, செழிப்பை பார்த்து மோகம் அடைந்து, இது ஒரு பியூட்டிஃபுல் அமெரிக்கா என்று எண்ணி நான் இங்கே வந்து விட்டேனே, இப்படி என் மனைவியும் என் பிள்ளைகளும் கூட தத்தளிக்கிறார்களே என்று எண்ணி தன் இதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான். ஹீ இஸ் த பெஸ்ட் ரைச்சியஸ் மேன் ஆஃப் காட். நீதிமானாய் அவன் வாழ்ந்தான். பக்தியுள்ளவனை கர்த்தர் ரட்சிக்க அறிந்திருக்கிறார் என்று அவனுக்கு பக்தியுள்ளவன் என்று அந்த பெயர் சூட்டினார். அவனைத்தான் சொன்ன, அவனை ரட்சிக்க அறிந்திருந்தார். அந்த சோதம் குமார பட்டணமே அழிந்தாலும், மனைவியை பிடித்து இழுப்பதை போல் பேக்வேர்டில் அவர் வந்தாலும், அவனோ ஹி வாஸ் எஸ்கேப், அவனை ரட்சித்து விட்டார். ஹல்லேலூயா. அதுபோன்று இருக்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே அந்த நீதிமானாய் இருந்த ரட்சிக்க ஆண்டவர் வைத்தாரே, அவர்கள் தொடர்ந்து ரட்சிக்கப்படுவதற்கு வராமல் போய்விடுவதைத்தான் சொன்னார். அவனே வரவில்லை என்று சொன்னால் அது அரிது என்று சொல்லிவிட்டார். பரவாயில்லை, ஆண்டவர் அன்புள்ளவர் என்று சொல்லிக்கொள்வதா? அந்த உலகத்தில் உள்ள சில கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொள்வதை போல் சில கத்தோலிக்கர்கள், சில சிஎஸ்ஐ லுத்தரன் போன்ற ஜனங்களை பாருங்கள், சில ஆவரேஜ் பெந்தகோஸ்தேக்காரர்களை பாருங்கள். நான் பரலோகத்தில் ஓரம் இருந்தால் போதும், ஒருவரில் எத்தனை பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு பெரிய ஒரு சுசேஷம் எல்லாம் வேண்டாம் ஐயா. எங்களுக்கு ஏசு ரட்சித்தார், பாவத்தை மன்னித்தார், ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் ஏற்றோம், போதும் ஐயா. எங்களுக்கு இருக்கக்கூடிய படி எது நல்லது கெட்டது பார்த்து அறிந்து வாழ்ந்தால் போதும் என்று இருந்து கொண்டு வாழ்கிறார்களே. இது போன்று ஒரு மனிதர்கள் எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு வாழ்க்கையை வைத்து வாழ்கிறார்களே. இது எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லிக்கொள்கிறார்களே. That's a bad thing.
மோசமான ஒரு காரியம். டு கிளன்ஸ், ஒரு நாள் குளித்து வருவது என்று சொல்ல எவ்வளோ மகிழ்ச்சி. காலை அந்த நாட்களே அடிமை வெளியே போய்விட்டு இப்போ தானே வந்தாலும் கூட கழுவான். 10 நிமிடம் கழித்து வெளியே போய்விட்டு திரும்பி வந்தாலும் அவன் கழுவான். அப்படி கழுவுவது எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ். காலையில் எல்லா நரம்பு முடிச்சுகளும் இருக்குது என்று சொல்கிறார்கள். ஒரு ஃப்ரெஷ்னஸ், காலையில் ஒரு தண்ணீர் ஊற்றி கழுவுது என்று சொல்வது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவன் இருப்பான். தூசி இல்லாமல் வீட்டிற்குள் வருகிறான். இஸ் இட் ஒண்டர்ஃபுல், ஆச்சரியமான ஒரு சுத்திகரிக்கப்பட்ட டீசன்ட் ஒரு பசுத்த அற்புதமான வாழ்க்கை அல்லவா. டோன்ட் யூ வாண்ட் தேன்? அவன் வேண்டாம் என்று விட்டு விட்டான். அவன் நீதிமானாய் ரட்சிக்கப்பட்டேன், இப்பொழுது அவனை வந்த வாழ்க்கை அவன் விரும்பாமல் போய்விட்டால், அவனே இப்பொழுது முழுமையாக ரட்சிக்கப்பட முடியவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? பக்தி இல்லாதவன், பாவியும் பக்தி இழந்தவன் என்பதை அந்த நீதிமானோடு வைத்து சொல்கிறார். அவன் பக்தியும் விரும்பவில்லை. இன்னொருவன் பாவி இந்த உலகத்தானே சொல்லி எங்கே நிற்பான்? God will judge them. தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார். சோதோம் கொமோராவே அவர் எரித்து விடவில்லையா? அஞ்ஞானிகள்தான், ஆனாலும் பாவத்திலே அவர்கள் விழுந்திருந்தார்களே. அங்கே இருந்த அந்த ஒருபால் உறவு பகுதி, அந்த கேவலமான அந்த பாவத்தை உடையவர்கள் தான் இந்த சோதோம் குமாரா. தன்னை அந்த வந்த தூதர்கள், லோத்துக்கை காப்பாற்றுவதற்கு வந்த அந்த தூதர்களையும், பியூட்டிஃபுல்லாக தூதருடைய சிவந்த மேனியோடைய அந்த தூதர்களை ஒருபால் உறவுக்கு அழைத்து அவனை விடு, அவனை எங்களை கொடுத்து விடு என்று கேட்டார்களே பாருங்கள். அதுபோன்று தகாத விதமாய் வாழ்கின்ற அந்த மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்தை பேணி வாழ்கின்ற அந்த மக்கள் தே பேர்ன், அவர் அழிந்து போனார் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் அவர்கள் சுசேஷத்துக்கு உரியவர்கள் அல்ல, ஆனாலும் காட் பேர்ன் தம், அவர்களை அழித்தார். பின்பு அவர் வீட்டுக்கு இங்கே வருகிறார். இங்கே லோத்து, அங்குள்ள அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் அல்லது அவருடைய மருமக்கமார்கள் வரவில்லை. தேர் ஆல்சோ பேர்ன்ட், அவங்க அழிந்தார்கள். எங்கே தன் மனைவி ஓடுகிறதை போல் ஓடுகிறார். அவளும் பின்னிட்டு பார்க்கிறாள், அவளும் அவரை அழிந்தார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அழித்தவர் இந்த மதுரை பட்டணத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் பொழுது இதை விட்டு வைப்பாரோ? இதை பரவாயில்லை, இந்த சபையிலுக்குள்ள இந்த பையன் நல்லவன் தான், இந்த பொண்ணு நல்லவர் தான் என்று விட்டு வைத்து விடுவாரோ? ஹி வில் ஜட்ஜ், நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் அந்த ரட்சிக்கப்பட்டவனே அவன் நீதிமான வாழ்ந்தவனை, இயேசு ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவனே ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கிறது. அவன் பக்தியுள்ளவன் தானே இருந்தான், பக்தியுள்ளவனே போல் இருக்கிறான். ஆலயத்துக்கு போவதை பாருங்கள், அவன் வேதத்தை தூக்கி கொண்டு பாருங்கள், அவன் பாடுவதை பாருங்கள், அவன் வெளியே செய்கின்ற சில செயல்களை பாருங்கள். பக்தியுள்ளவனை போல அவன் வாழ்கிறான். அவனை அளித்தான். பின்பு பாவியும் அவன் எங்கே நிற்பான்? அவன் எங்கே நிற்க முடியும்? He has no foot to stand up. நிற்கக்கூடிய இடம் என்று ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு காலத்தில் அவன் செல்வத்தில் நின்றிருப்பான், பதவியில் நின்றிருப்பான், படிப்பில் நின்றிருப்பான், சம்பாத்தியத்தில் நின்றிருப்பான், அக்கம் பக்கத்து உறவினர்களை வைத்து நின்றிருப்பான், நண்பர்களை வைத்து நின்றிருந்திருப்பான். நவ் அந்த பாவி நிற்பதற்கு கூட இடமில்லை. அந்த கோராவுடைய அந்த பூமியை பிளந்ததை போல் they go down, கீழே போகிறார்கள். Their foot is not standing on the rock of Christ. கிறிஸ்தனுடைய அந்த கண்மலையில் நிற்கிறது. நம்மை ஆண்டவர் எப்படி வைத்து அவர் அந்த சங்கீதக்காரன் சொன்னார், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் என் காலை நிறுத்தினவர். இட்ஸ் ஸ்டாண்ட் அப் தேர். கண்மலை ஆகி அந்த கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்கிறவன் ஸ்ட்ராங் மேன். என்னை வெள்ளம் வந்தாலும் நின்று கொண்டு இருப்பான், அழிவு அவனுக்கு வருவதில்லை. அன்று ஒரு நாள் அவர்கள் சேற்றிலே வாழ்ந்த வாழ்க்கையில் தான் விளக்கு என்று வழியை கொண்டே போனது. அவர்கள் பாவம் செய்கிற வாழ்க்கையிலே எப்பொழுது வேண்டுமானால் அழிவு வரலாம் என்ற ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது என்னை தூக்கி எடுத்தான் அல்லவோ, கண்மலை மேல் கால் நிறுத்தப்பட்டவர் என்று உரத்த சத்தமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருந்திருக்க வேண்டும் அல்லவோ. அப்படி நீங்கள் எழுந்து நின்று என்னுடைய எத்தனையோ முறை எத்தனையோ சில வாசங்களை உள்ளத்தில் பெற்று அந்த அனலை பெற்றுக்கொண்டு ஒரு அறியாத காடுகளுக்கு சென்று கூவி அறிவித்து நான் சொல்லுவேன், லார்ட் ஐ பிலாங் டு யூ, உமக்கு நான் சொந்தம். ஐ ஹேட் எவ்ரி திங், எல்லாவற்றையும் வெறுக்கிறேன். ஐ லவ் யூ அலோன், உண்மை நான் நேசிக்கிறேன் என்று போன்ற வார்த்தைகளை அப்படி நான் உறக்க நான் போய் சொல்லிவிட்டு மனதார ஆண்டவர் துதித்து விட்டு வருவதும் உண்டு. அதுபோல் சொல்லியிருக்க வேண்டும், ஆண்டவரே மை ஃபுட் இஸ் நாட் இன் த ஸ்லீப்பரி பிளேஸ், வழுகின்ற இடத்தில் இல்லை ஆண்டவரே. இட்ஸ் ஸ்டாண்ட் அப் இன் த ராக் ஆஃப் காட். தேவனுடைய கண்மலையின் மேல் நின்று கொண்டு இருக்கிறேன். என் நாவை துதிபாடும்படி வைத்ததே அதுதான், நன்றி சொல்லும்படி வைத்ததே அதுதான். நான் வழுகி போகிற இடத்தில் இல்லை. ஸ்ட்ராங் இன் காட், கற்பாறையிலே நிற்கிறேன் என்று சொல்கிறதை கூவி பாருங்கள், சொல்ல முயற்சித்து பாருங்கள். இல்லை என்றால் போய் அதை சரி செய்து கொள்ளுங்கள். தேவனுக்கு வளர்கின்ற வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள்.
அல்லேலூயா. ஆகவே அந்த நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் என்று சொல்கிற பகுதியை நன்றாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நீதிமொழியில் உள்ள புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தால் கொஞ்சம் விளங்கக்கூடும். நீதிமொழியில் 11ஆம் அந்த அதிகாரத்தில், நீதிமொழி 11ஆம் அதிகாரம் அந்த கடைசி அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. நீங்கள் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் என்ற பகுதியை பாசிட்டிவாய் விளங்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணுகிறேன். ஏன் 11ஆம் அதிகாரம் அந்த இதோ நீதிமானுக்கு 31ஆம் வசனம் 11:31, இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. அல்லேலூயா. எங்கே சரி கட்டப்படும்? பூமியிலேயே சரி கட்டப்படுமே. துன்மார்க்கனும் பாவிக்கும் எத்தனை அதிகம். அல்லேலூயா. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். துன்மார்க்கனையும் பாவையும் ஒப்பிட்டு பார்த்தா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நோ, ஐ லுக் அண்ட் ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார்த்து, ஐ லுக் அண்ட் மை ஜட்ஜ், என் நீதிபதியை பார்த்து நான் அவருடைய முன்பாக நியாயம் தீர்த்து வழிகின்ற ஓட்டத்தில் இயேசு ஒன்வே டிராஃபிக் ஓட்டத்தில் ஐ டோன்ட் லுக் அண்ட் அவர் பரிதாபப்படுகிறேன், அவர்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன், அவர்களுக்கு சுசேஷத்தை வழங்குகிறேன், அவர்களுக்கு நான் ஓடுங்கள் என்று நான் அவளை கூப்பிட்டு வருகிறேன். எல்லாமே செய்ய வேண்டிய எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். பட் ஐ டோன்ட் கம்பேர் மை செல் வித் எனிபடி. ஒருவரையும் வைத்து நான் நியாயம் இருப்பதில்லை. யாரோ முந்தி ஓடினவர்கள், என்னை ரட்சிப்பு நடத்தினவர்கள் காலங்களிலே அவர்கள் லாட்ரி டிக்கெட் என்றெல்லாம் போன பகுதியை நான் பார்த்துருக்கிறேன். பின்பு அவர்கள் என்னை அபிஷேகத்தில் நடத்தினவர்கள், they also slept and they went into other வேறொரு அது சாதாரண அபிஷேகத்தை நம்பாத ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பிரசங்க வாய்ப்பு கிடைத்தது என்று போய் சேர்ந்து விட்டார்கள். பின்பு இந்த லேட்டஸ்டாக கூட நல்ல சத்தியங்களை பேசுவதை போல் பேசினவர்களும் கூட they don't practice, அதை அவர் கைக்கொள்ளவில்லை. ஓகே, நாமும் கைக்கொள்ள வாழலாமோ என்று நான் எண்ணினேன். ஜென்மத்திற்கும் இல்லை. அவருடைய வித்தை நான் பெற்ற நான், ஹவு கேன் ஐ வாக் இன் த அதர் வே? யாரோ விலகி போனதை ஒப்பிட்டு பார்த்தா நான் வாழுவது ஒரு காலம் அல்ல. நான் ஒருவரை ஒப்பிட்டு நான் பார்த்து நான் வாழ்ந்திருந்தேன் என்று சொன்னால் என்றைக்கும் சீரழிந்து போயிருப்பேன். மிகமோன்ற திரளான சாட்சிகள் என்று அங்கே வருவதெல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள நல்ல ஆரம்ப நிலையில் உள்ள அவர்களையாக எழுதியிருக்கிறார். சவுலா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். வீழ்ச்சி அடைந்த அந்த ரெகோபத்தா வைக்கப்பட்டிருக்கிறார். வீழ்ச்சி அடைந்தவர்களெல்லாம் வைத்திருக்கிறார். அதெல்லாம் 1, 2, 3, 100 இருந்தாலும் மிகமோன்று திரளான சாட்சி என்று எழுதப்பட்டது என்னவென்று தெரியுமா? 8ஆம் நம்பர், 18ஆம் நம்பர், 31ஆம் நம்பர், 27ஆம் நம்பர். அப்படித்தான் இருந்தாலும் விழுந்து போனவர்களெல்லாம் போய்விட்டார்கள். பட் தோஸ் ஹூ ஸ்டாண்ட் அலாங் வித் மீ, நல்ல மிகமோன்று திரளான சாட்சிகளே தவிர ஒரு அரைகுறையாக வாழ்ந்த மனுஷனையும் ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்ததில்லை. அவனை விட என்னை பெட்டர் என்று எண்ணுகின்ற வாழ்க்கை வாழுவது கேவலமான வாழ்க்கை. அது உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி வைத்து விடும். பின்னிட்டு பாராதே என்று சொல்லும் பொழுது அந்த அவளே விழுந்து விட்டால், அவளே போனாள் என்று பார்த்து விட்டான் என்றால் இவனும் தான் ஒப்பு தூணாய் மாறுவான். நோ கம்பேரிசன். யாரையும் ஒப்பிட்டு பார்த்து விட இயலாது. அவரே வாழ்கிறார்கள், நாம் வாழுவோம் என்று எண்ணுவது, அவரே விளைவிப்பான், நாம் விளைவிப்பான் என்று எண்ணுவது, அவரே இப்படி கொடூரமாய் நடப்பார், நாம் இப்படி கொடூரமாய் நடக்கலாம் என்ற எண்ணுவது, that is joining with the distraction. அழிவோடு கை கொடுப்பதை போல் துன்மார்க்கனும் பாவிகளும் நிற்பது எங்கனம் என்று சொல்கிற அந்த கேவலத்திற்கு நின்றதை போல். எனவே நான் வாசித்த இந்த நீதிமொழியில் 11ஆம் அதிகாரத்தின்படி என்னமாய் வாழ வேண்டும்? பூமியிலேயே நீதிமானுக்கு சரிக்கட்டப்பட்டுவிடும். ஹல்லேலூயா. தன்னுடைய மகனுக்கு மோசே, தன் மகனுக்கு அவன் விருத்த சேதனம் இல்லாத பொழுது கொல்ல பார்த்தார் என்று எழுதியிருக்கிறேன். அன்பற்ற தன்மையாக அவர் கொல்ல பார்த்தார். பூமியிலேயே அவன் சரியாக இருக்க வேண்டும், சரி கட்டப்பட்டுவிடும். ஒரு அற்புதமான வாசகத்தை நாம் அறிவோம். நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்த்து கொண்டால் நமக்கு இனி என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை. அடுத்த வசனம் என்ன இருக்கும்? இந்த உலகத்தோடு நாம் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. ஐ ஹவ் நோ ஜட்ஜ்மெண்ட். எனக்கு நியாய தீர்ப்பு என்று இல்லை. பவுல் எப்படி அவர் சொன்னார், இதோ நான் ஓட்டத்தை முடித்தேன், இந்த இப்பொழுதும் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னாரே அல்லாமல் எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது என்று அவர் சொன்னார். ஐ ஹவ் நோ ஃபியர் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்பு என்று ஜட்ஜ்மெண்ட் இருப்பதில்லை, இல்லை. அது ஏனென்றால் என்ன நடக்கிறது? நீதிமொழிகள் 11:31 என்ன நடக்கிறது? பூமியிலேயே சரிக்கட்டப்பட்டு விடும். துன்மார்க்கனுக்கு அல்ல, அவனை போய் சரிக்கட்டுறதுக்கு கூப்பிட்டு வருவார். அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறவனை கூப்பிட்டு இதை விசாரித்து கொண்டிருப்பார். அவனுடைய
அவனுக்கு ஸ்மோக்கிங் கேரக்டரை கூப்பிடுவாரா, குடிக்கிறது பழக்கத்தை கேட்பாரா, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாலியை அந்த அந்த ஜோக்ஸ் எல்லாம் கேட்டு அதை விசாரிக்க அவர் வருவாரா? ஹீ வில் நாட் டூ தட். அவர் ஒரு நாளும் அவர் செய்ய மாட்டார். விசாலமான பாதையிலே அவர்களை அனுப்பிவிட்டார். கேட்டிருக்கு போயிற வாசல் விசாலமான அதிலே போய் அவர்கள் விழுகிறவன் ஏராளம் என்று அனுமதித்து விட்டார். அந்த அனுமதி கூட்டத்தில் இருப்பதில் அவர் கேட்பார். பூமியிலே அவர்களுக்கு சரி கட்டுப்படும். தட்ஸ் இட் பி மைன். அது நானும் இருக்க வேண்டும், நீங்கள் இருக்க வேண்டும். நீதிமானே ரட்சிக்கப்படும் அரிதானால் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளார்கள். பார்த்தீங்களா, நீதிமானே ரட்சிக்கப்படும், நான் என்னையா ஏமாத்திரம், எவனாவது எவ்வளோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான், நமக்கும் ஆண்டவர் கிருபையை காட்டி விடுவார் என்று எண்ணி விடாதுங்கள். நீதிமான் அவன் தன் காரியத்தை தேவனோடு வாழ்கிறபடினாலே அன்றன்று காரியத்தை சரி கட்டப்பட்டு விடும். துன்மார்க்கன் பாவிக்கும் எத்தனை அதிகம் இருக்கிறது பார்த்தீங்களா? அவனுடைய பாவங்களை மலைபோல் குமித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தீர்த்து வைக்கவில்லை, அதை சரி செய்து கொள்ளவில்லை. நீதிமான் பூமியிலே அவனுடைய காரியங்களை சரி கட்டி வாழ்கிறான். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நின்று அந்த வறண்ட நிலத்திலே வேர்விட்டு கீழ்ப்பிடிந்து தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து 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 அவன் வருகிறான்னு பாருங்கள். தி பியூட்டிஃபுல் லைஃப். இந்த வளர்ச்சியில் ஒரு வாழ்க்கை. நிற்காலின் ஓரத்தை நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருகின்ற அந்த பரலோகத்திற்கு சென்று விடுவான் பாருங்கள். அவன் அங்கே நீர்க்காலம் தானே இருக்கும். அங்கே இனி வரப்போவது எல்லாம் வறண்ட நிலமில்லை. வாழப்போவது கனி கொடுத்து வாழப்போகிற அந்த பரலோகம் என்று இருக்கிறதே, அவருடைய சிங்காசனத்திலிருந்து 5 நதிகள் புறப்பட்டு ஓடினது என்பதை போல் அங்கே நின்று வாழுகின்ற இந்த விருட்சங்கள் இருக்கிறதே. எத்தனை ஆண்டு கால விருட்சம் இந்த உலகத்தில், எத்தனை ஆண்டு காலம்? சில விருட்சங்களை சொல்வார்கள் மேக்சிமம் பண்ணால் 150 என்று அந்த அடையாறு ஆலமரத்தை ஒரு நாளிலே அவர் சொன்னார்கள். அவ்வளோதானே. இது 1000 ஆண்டுகள் வாழ்வோமே, 1000 கோடி வாழ்வோமே, 1000 கோடி வாழ்வோமே. நித்தியத்திற்கும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாவதற்குரிய சில காரியங்களை கடினம் என்று எண்ணுகின்றதெல்லாம் பிசாசு சொல்லுவான். இதெல்லாம் கடினம் என்று சொல்லுவான். இது இன்பம் என்று சொல்ல வேண்டும், இது மேன்மை என்று சொல்ல வேண்டும், எங்கள் கண்கள் கண்டது பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். அதுபோன்று சுவிசேஷத்தை கெட்டது என்று சொல்கிறவன், நல்லதை கெட்டது என்று சொல்கிறவன், நற்செய்தியை துர்ச்செய்தி என்று சொல்கிறவன், அவன் எப்படி பிழைப்பான்? அவன் நற்செய்தியை தள்ளி தள்ளி வைத்துத்தான் வாழ்வான். ஆகவே எவ்ரி டே நீதிமானாக இருக்கக்கூடிய அந்த மனுஷன் அவன் தேவனுக்கு முன்பாக சரி கட்டி வாழ்வான், கிளியர் பண்ணி வாழ்வான், பெண்டிங் வைத்திருக்க மாட்டான். ஒரே பாவத்தை இழுத்துக்கொண்டே அவன் செல்லுவான், இழுத்துக்கொண்டே காலில் கட்டையை போட்டதை போல் இழுத்துக்கொண்டே செல்வான். தாறுமாறாக ஓடுகின்ற சில எருமை மாடுகளுக்கு பெரிய கட்டையை போட்டிருப்பார்கள், ஓட முடியாது, அப்படி இழுத்துக்கொண்டே செல்லும். அப்படி இழுத்துக்கொண்டே பாவத்தை வைத்துக்கொண்டே வாழ்வது திருந்த வேண்டாமா? நம்ம தேவனுக்கு முன்பாக இந்த கேட்டு ஆண்டவர் தந்த இந்த வார்த்தையின்படி ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்று க்ரோயிங், நல்ல இளம் கிளையாய் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரே காரணம் வறண்ட நிலத்திலே அவர் வேறு விட்டார். அவர் அங்கே தேவனுக்கு முன்பாக நின்று தன்னை சுத்திகரித்து கொண்டார். குரு வளர்ச்சி அடைந்தார், நாளுக்கு நாள் புதிதாகினார். அந்த ஒவ்வொரு இலையும் நாளுக்கு நாள் புதிது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது முந்தா நாள் இல்லை அல்ல. அன்றைக்கு அவர்கள் பாடினார்கள், ஆடினார், கொண்டாடினார். இன்று பாருங்கள் முகம் மாடிக்கு போய் கிடக்கிறதே. எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்த என்று வாழ்ந்தார்கள். நாமோ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆல் த டைம்ஸ் ஃப்ரெஷ், எப்பொழுதுமே ஃப்ரெஷ் ஆகி பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த இலையாய், அவர் இலைகள் உதிர்வதில்லை, அதுபோன்று பசுமையாய் பழுத்து போய் உதிர்வதில்லை, எப்பொழுதும் பசுமையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். அந்த வாழ்க்கையை நம்ம எல்லோரும் வாழ வேண்டும். ரட்சிக்கப்படாத சகோதரர்களும் திருந்த வேண்டும், சீக்கிரமாக வர வேண்டும். அதை இழந்து போய்விடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண சகோதரிலிருந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்லது வயதானவர்கள் வரைக்கும் வாழ வேண்டும். பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள். நீங்கள் நான் வயதான விட்டேன் என்று சொல்வதற்காக நான் முதிர்ந்த பரிசுத்தவான் என்று நான் எண்ணிக்கொள்வதே இல்லை. ஐ லிவ் டுடே, இன்று வாழ்கிறேன், அதுதான் என்னுடைய சர்டிஃபிகேட்டு. அல்லாமல் நான் ஒரு நாளும் பழைய வாழ்க்கையை வைத்து வாழ்வதில்லை. எஸ், ஐ எம் லிவிங், ஓடிக்கொண்டே தான் இருக்கிறேன். டுடே ஆல்சோ ஐ எம் ரன்னிங், இன்றும் ஓடுகிறேன் என்ற வாழ்க்கையை எல்லோரும் வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகள், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்தவன் யார் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி 50:1 நம்ம வாசிக்கிறோம். அதே போல் இந்த சுவிசேஷத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது என்னுடைய வார்த்தையை கேட்டு
அதன்படி செய்கிறவன் கண்மலை மேல் தன் வீடு கட்டப்பட்டின புத்தியில மனுஷனுக்கு ஒப்புவேன்னு சொல்லி சொன்னார். அப்போ தேவன் தன்னுடைய வார்த்தையை என்ன செய்கிறாரு, கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. சொன்னது போல் தேவோட வசனத்துக்கு நான் என்ன செய்யணும், நான் கீழ்ப்படிந்து வாழணும். 2 கொரிந்தியரில் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பவுல் அப்போஸ்தலன் அவர் ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தேவ மனிதனாக அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் கடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த பட்டணத்துக்கு அவர் கொடுத்த நிருபத்திலே அவர் என்ன சொல்லுகிறார், நான் சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறார். எப்படி அவருக்குள் இப்படி சோர்ந்து போகாத ஒரு ஜீவியம் காணப்பட்டது? அவர் மிகவும் கிறிஸ்துவோடு கூட எப்போதுமே அவர் கனெக்ஷன் வைத்திருந்தார். தேவனோடு கூட அவர் நெருங்கி வாழ்ந்தார். அப்படிப்பட்டதான சோர்ந்து போகக்கூடிய அந்த சபையிலே நீங்கள் சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று சகா ஜனங்களை பார்த்து அவர் கூறி உற்சாகப்படுத்துகிறார். பிரதர், நான் சோர்ந்து போய்விட்டேன் பிரதர், நான் சோர்ந்து போயிருக்கிறேன். இல்லை, சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியும் என்பதே இந்த பரிசுத்தவான் சொல்கிறார். நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. அநேக சூழ்நிலைகளிலே அநேக நேரங்களிலே நான் சோர்ந்து போக முடியும். ஆனால் சோர்ந்து போகாத வாழ ஒரு பரிசுத்தோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தின் ஆவி ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு என்னை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறார், புறம்பார மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தினுடைய அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமையான ஒரு கிருபை அந்த சபைக்கு கொடுக்கப்படுது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. தினசரி வாழ்க்கையிலே ஒரு நல்ல அருமையான ஒரு சீரமைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாக தேவ மனுஷன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது. புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான காரியத்தையும் நான் பார்த்து நான் நல்லவன் என்று சொல்லி மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சென்று ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், நான் என்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பூட்டிய அறையிலே அங்கே வீடு என்ன செஞ்சிருக்கிறது, அங்கே முழுவதும் அசுத்தமாய் காணப்படுகிறது. ஒற்றை தொங்கியிருக்கப்பட்டிருக்கிறது. துணியெல்லாம் அது மிகவும் அசுத்தமாய் காணப்படுகிறது. பெட்டெல்லாம் அடுக்காமல் இருக்கிறது. பாத்திரம்லாம் கீழே கொட்டி கிடக்கப்பட்டிருக்க எல்லாமே அப்படியே இருக்கிறது. ஆனால் இப்போது அந்த பூட்டிய அறையைப் போல இருதயம் நான் தேவனுக்கு முன்பாக வரும்போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த இந்த என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு பூரணமாய் எனக்கு புதிதாக்கப்பட்ட வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே, இன்று நான் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனுடைய கிருபையை கேட்கும்போது இன்று அவர் எனக்கு புதிதான கிருபையை கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து தினசரி தேவனிடத்தில் சென்றார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவர், நீரை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. இப்படி யாரெல்லாம் தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவனிடத்தில் சென்று யாருக்கும் தெரியாமல் அந்தரங்க வாழ்க்கையிலே தேவனிடத்தில் முறையிட்டு ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று தீவிரமாய் திடல யாவருக்கும் தன்னுடைய கிருபையை அளவில்லாமல் தருகிறார். புதிதாக்கப்பட்ட இந்த புதிய ஜீவியத்துக்காக நன்றி. ஆமீன். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு ஆண்டவர் மரித்தும் நம்மளோடு பேசுகிறதுக்காகவும் நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். அவர் வார்த்தையை, எச்சரிக்கை உள்ள வார்த்தையை கவனமாய் தேவன் வாழவும் எனக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல், இளங்கிளையைப் போல வறண்ட நிலத்தில் இருந்து துளிகிற வேரைப் போல அவருக்கு முன்பாக எழும்புகிறது. அவருக்கு அழகும் இல்லை, சுதந்திரம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபமாய் இல்லாது இருந்தது. தேவன் இந்த வார்த்தையின்படி இந்த பூமியில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லையிலிருந்து அந்த தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய அந்த கிருபையை எனக்கு ஒவ்வொரு நாள் தந்து என்னை நடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தின்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவரும் அவர் மரணத்தை தெரிவிங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் வருவரைக்கும் இந்த மாம்சத்திலே பாவத்தை
அதை மறுத்து தேவன் எனக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை செய்யாண்டு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்முடைய உள்ளான இதயத்தை பார்க்கிறார், உள்ளான அந்த பரிசுத்தத்தை பார்க்கிறார், உள்ளாத அந்த தேவனுடைய அந்த நீதியை பார்க்கிறார். தேவன் அந்த உள்ளான வாழ்க்கையில் தேவன் நான் அந்த ஹார்ட் அந்த இதயத்தில் பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும். தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த 1 கொரிந்தியர் 26 வசனத்தில் சொல்லப்பட்டது போல் நான் அந்தரங்க வாழ்க்கையில் தேவன் வார்த்தையின்படி அந்த பாவத்துக்கு மறித்து நான் பரிசுத்தமாக ஜீவிக்க எனக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து என்னை வழிநடத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேட்ட இந்த வசனங்கள் என் வாழ்க்கையில் நல்ல ஒரு உணர்வை கொடுத்துருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவலாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் மட்டும் நிற்காமல் ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவலாக வாழ்கிறேனா அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு நல்லா உணர்த்தியிருக்காரு. அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி கேட்ட இந்த வார்த்தையின்படி 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 வசனத்தில் சொன்னதுபடி, ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த வார்த்தை பேசும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் இதுதான். நான் கிறிஸ்துவலாக மாறிட்டேன். என்னுடைய புறம்பான மனுஷன் வந்து அழிச்சிட்டு நான் ஒரு கிறிஸ்துவலாக வெளியில் காட்டுறேன். ஆனால் என்னுடைய உள்ளான ஜீவியத்தில் நான் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு கிறிஸ்துவை நேசித்து நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கேன். இப்போ நான் அதை படிக்கும்போது இந்த வசனத்தை பார்க்கும்போது கூட இந்த முதல் வசனம் தான் இப்போ எனக்கு வந்து ஆண்டவர் உணர்த்தினார். 15வது வசனம், தேவனுடைய மகிமை விளங்குகிறதுக்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபை கிடைக்கணும்னா எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கணும். ஸ்தோத்திரங்கிறது அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதா தான் நான் உணர்வுறேன். எனக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலையிலையும், அதாவது எஸ்ஏ 53 சொன்னது போல் வறண்ட நிலமான வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டாலுமே கூட அந்த இடத்துல நான் அவருக்கு ஸ்தோத்திரம் மிகுந்தவளாக இருக்கேனா அப்படின்னு பார்க்குறதும் ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருக்கிற ஒரு பகுதியாக தான் நான் உணர்கிறேன். இது கேட்ட எல்லா வசனத்தையும் என் வாழ்க்கையில் எடுத்து நான் இனிமேல் இதுவரைக்கும் உள்ள இனிமேல் என் வாழ்க்கையை நான் சரி பண்ணி கடைசியாக நம்ம கேட்ட இந்த வசனத்தின் போல கூட நீதிமொழிகள் 11 கேட்டது போல் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். இந்த பூமியில் உள்ளளவு நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிற நிமிஷம் வரைக்கும் ஆண்டவருக்கு நான் உண்மையாக ஜீவிக்கணும். அவர் எனக்கான பகுதிகளை அவர் சரி கட்டும்படியாக என்னை நான் அவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அதே தான் ஏசாயா 53 சொல்லியிருக்காங்க, கர்த்தரே அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். இந்த வசனங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அநேக தடவை கேட்குறோம், படிக்கிறோம், எல்லாமே நம்ம என் மைண்டில் இருந்தாலும் அதை எடுத்து நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேனா அப்படிங்கிறதையும் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் எனக்கு நான் வந்து நியாயாதிபதியாக இருந்துக்கு, அதாவது என்னுடைய சூழ்நிலையோ என்னுடைய மன போராட்டமோ எது ஒன்று இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நான் ஆண்டவரை நியாயம் தீர்க்க விடுறேன்னா, இல்லை என்னால் முடியல, என்னால் இது செய்ய முடியாது, ஒரு பகுதியை ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுத்துருந்தாலும் இது என்னால் செய்ய முடியல, இது என்னால் முடியல அப்படிங்கிறது நானே நியாயம் தீர்த்து எனக்கு நானே நியாயாதிபதியாக நான் பல நேரங்கள் இருந்திருக்கேன். அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இன்றைக்கி இயேசுவை போல் அவர் வறண்ட நிலத்தில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட தான் அவர் போய் நின்னார். அது கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட தான் நின்று அந்த சிலுவையில் வெற்றியை பெற்றுக்கொண்டார். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நிமிஷம் வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட நின்று அவர் கொடுக்குற அந்த கிருபையை பெற்று அவருக்கு ஸ்தோத்திரத்தோடு நான் அவரை ஆராதிக்கவும் அவரை போல் நான் வாழணும். அவர் விரும்புகிற ஒரு நீதிமானாக நான் இந்த பூமியில் மாறணுங்கிறத நான் பிரயாசப்படுறேன். அதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக எங்கள் அறிக்கை எடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் சபையில் அவருடைய வார்த்தை கொண்டு என் கூட பேசின அவருடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி அவர் வறண்ட லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து வேர்விட்டிருக்காங்க. என்னை போல் அவர் மாம்சத்தில் வந்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு முன்பாக தனிப்பட்ட முறையில் அவர் நின்று ஒவ்வொரு நாளும் அவர் துளிர் விடுகிற அந்த நிலத்தை போல் அந்த நிலத்திலும் துளிர் விடுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு
நான் உணர்ந்து கொண்டது அதுதான். ஒவ்வொரு நாள் தேவனுக்கு முன்பாக நின்று வாழ்க்கை இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நின்று அவருடைய கிருபையை பெற்று நான் வாழணும். அந்த கிருபை மேலே கிருபை பெற்று ஒரு சம்பூர்ணமான அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலன் கொண்டு நான் வாழணும். அதே போல் ஒவ்வொரு நாளும் என்னை நானே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நான் நியாயம் தீர்த்து என்னுடைய வறட்சியான எல்லா நிலத்திலும் என்னை தேவனுக்கு முன்பாக என்னுடைய சுயத்தை எல்லாவற்றையும் நான் ஊற்றும் பொழுது அந்த வறண்ட நிலத்தில் தேவன் துளிர் விட்டது போல் என்னை நானே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக என்னாலும் துளிர் விடுகிற அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை என்றைக்கோ பெற்ற ஒரு வாழ்க்கையை போல் எனக்கு இருந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நான் அனுதினமும் அவருடைய சமூகத்துக்கு போய் என்ன நானே திருத்து என்னை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அவருக்கு கொடுக்குற அந்த கிருபையை பெற்று அந்த நாள் முழுதும் வாழ தேவன் எனக்கு உதவி செய்வாராக. பேசின வார்த்தையில் ஒன்று எனக்கு உற்சாகப்படுத்தினது, அந்த பேதுரு அவங்க தவறி விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு அவங்க ஓடினது போல தான் இப்போ நான் நிறைய பகுதியில் நான் தவறி இருக்கேன். ஆனாலும் தேவன் இன்னைக்கு உணர்த்தின இந்த பகுதியில் மறுபடியும் நான் எந்திரிச்சு ஓட தேவன் எனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் ஒரு நாளும் தன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களை அல்லது தான் ரத்தம் சிந்தி விட்டவர்களை இடைவெளியிலே அவர் கைவிடுவதில்லை. அவர் மீண்டும் வருவார், அவர் நம்மை சீர்படுத்துவார். அதுதான் சபையில் உள்ள எப்போதும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. சபையானது ஒரு நாளும் ஆக்கினைக்குள்ளாக தேர்த்து புறம்பாக்குவதல்ல. இட்வான்ஸ் அதை எச்சரிக்கிறது, புத்தி சொல்லுகிறது, கடிந்து கொள்கிறது. தட்ஸ் ரைட். அதெல்லாம் சபையில் உண்டு தான். அதை ஆண்டவர் ஏன் சாட்டையை கூட எடுத்து சில பகுதிகளை அவர் கண்டிக்க வேண்டியிருந்தாலும் கூட அவர் எடுத்து அவர் கண்டிக்கத்தான் செய்தார். பட் he loves the church. சபை நேசிக்கிறார், loves everyone, எல்லோரையும் நேசிக்கிறார். ஆகவே ஒரு சகோதரன் ஒரு சகோதரி அவருடைய புண்ணிய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் விருதாவாகவா அவனுக்கு அவர் ரத்தம் சிந்தினார்? இல்லை, தான் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் தன்னுடைய பிள்ளையை மாறினவர்களை கைவிடுவதில்லை. இவள் ஃபாலோதம், அவர்களை பின்பற்றுவார். அவர்களை எப்படியாயிலும் கொண்டு வருவதற்கு அவர் அந்த கரவல் ஆடுகளை கூப்பிட்டு வருவதை போல மெல்ல மெல்ல அவர்கள் கொண்டு வரவும் செய்வார். ஆகவே we should never lose the hope. ஒரு நாள் நம்பிக்கை என்பதை இழந்து விடக்கூடாது. நானும் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் 56 வருட இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஐ ஹவ் ஃபாலன் மெனி டைம், விழுந்திருக்கிறேன். அதனுடைய பொருள் என்னவென்றால், நான் தேவனால் பிறந்தன் பாவம் செய்யான்னு இருக்கிறது. நான் அப்படி போய் விரும்பி பாவத்தில் போய் இந்த பன்றியை போல் சேற்றில் விழுந்து அதை நான் சொல்ல வரவில்லை. தட் வாஸ் ஃபார் அவே, அது தூரமாக எனக்கு இருந்தது. பட் ஸ்டில் ஆயிலும் தெர் வாஸ் சம் மிஸ்டேக்ஸ் தேர். அங்கேயும் இங்கும் இது வீழ்ச்சி. ஒரு பிள்ளை நடக்கும் பொழுது நடக்கத்தான் விரும்புகிறது, ஆனாலும் என்ன செய்கிறது, அந்த பிள்ளை எத்தனை முறை விழுகிறது. அதை பிள்ளையை நாம் தவப்பன் கண்டிப்பானோம். கமான் கேட்டா நல்லா நடக்கிறாய், பரவாயில்லை, முந்தியுடன் இன்றைக்கு நன்றாக நடக்கிறாய் என்று அவர் கூறி எப்படியாயிலும் அந்த பிள்ளை நடக்கத்தான் அவர் வைப்பார். எனவே அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அது கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகிலும் இஃப் யூ ஃபால் அவை, நீங்கள் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்தால் உங்களுக்காக பரிந்து பேசுகிற உங்களுடைய குரு ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே ஹீ இஸ் எ ரைச்சியஸ் அட்வொகேட். அவர் நீதியுள்ள பரிந்துரையாளர். உங்களுக்காக பரிந்துரை செய்து பிதாவிடத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டு, பிதாவை இவனுக்காக அல்லவோ நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன் என்று அவர் கூறி he will plead for us. நமக்காக பரிந்துரை அவர் பேசி மீண்டும் நம்மை தூக்கிவிட செய்வார். எதற்காக தூக்கிவிட செய்வார்? டோன் அகைன்ஸ்ட் சின், மீண்டும் பாவம் செய்யாதே என்பதற்காக. ஒரு வேசித்தனம் செய்தவளை தூக்கிவிட்ட பிறகு இனி பாவம் செய்யாதே என்பதுதான் சுவிசேஷம். மன்னித்து விட்டார் என்பது மாத்திரமல்ல. ஆகவே he will forgive us, மீண்டும் மன்னிப்பார், மீண்டும் சிறப்படுத்தி ஓடும்படி செய்வார். ஒருவேளை அடுத்த பகுதியிலே இன்னும் கொஞ்சம் அதே பகுதி இல்லாமல் இன்னொரு பகுதியிலே கொஞ்சம் தடுமாற்ற போல் வந்தது என்று சொன்னால், he won't hate you. உங்களை அவர் மன்னிப்பதில் அவர் வெறுத்து விட மாட்டார். அவர் மன்னித்து இன்னும் மறுபடியும் தூக்கி விடுவார். such a wonderful life I lived then. அந்த வீழ்ச்சி அடைந்த நேரத்திலெல்லாம் சோர்ந்து போன அந்த வாழ்க்கையை நான் கண்டது இல்லை. சோர்வடைந்தது என்பதெல்லாம் எத்தனையோ பேர் வீழ்ச்சி அடைந்து சோர்வடைந்தார்களே, அவர்களை கண்டு தான் நான் பார்த்தேனே அல்லாமல் ஐ நெவர் டேஸ்டட் தட். அதை சோர்வையிலே உட்கார்ந்து அந்த வீழ்ச்சியிலே உட்கார்ந்து சோர்வடையதை நான் செய்ததில்லை. ஆனால் அர்த்தம் விழவில்லை என்பதல்ல, அல்ல, விழுந்து உடனே என் நம்பிக்கையை அறிக்கை செய்து உடனே எழுந்து நான் நடக்க தொடங்கினேன்.
ஒரு சிறு பிள்ளை தவழுகிற பிள்ளையால் நடக்க ஆரம்பிக்கிற பிள்ளை ஒரு நாளும் சோர்வடைந்து நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? இல்லை. அதுக்கு ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு தகப்பன் உண்டு, அந்த தகப்பன் அல்லது தாய் உண்டு. எழுந்துரு, நத்திங், ஒன்றுமில்லை, பரவாயில்லை, எழுந்துரு, நடக்கலாம் என்று உற்சாகப்படுத்துகிற ஒரு தந்தை உடையவனாய் நான் இருந்தேன், ஒரு பரம தகப்பனை உடையவனாக இருந்தேன். ஆகவே தான் நான் சோர்வுக்குள் போகவில்லை. அதையல்லாமல் எனக்கு சோர்வே வரவில்லை என்று நான் சொல்லவில்லை. சோர்வுக்குரிய எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தது என்று உண்மையாயிருந்தாலும் சோர்வுக்குள் பிரவேசிக்கவில்லை. நீங்கள் தீமைக்குள் பிரவேசிக்காதபடி சோதனையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று கேட்கிறாரே. ஆகவே சோதனைக்குள் பிரவேசித்து தீமையை செய்வதற்கு என் உள்ளே போவது என்பதை கூடாது என்று தான் ஆண்டவர் சொன்னார். பல்வேறு விதமான சோதனை அகப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். அது ஏனென்றால் உபத்திரவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையை கூட்டிக் கொண்டே போகும் என்று சொன்னார். ஆகவே இந்த காஸ்பல் சுவிசேஷம் நம்மை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ரிமெம்பர் தட், அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது நாமளே பரிசீலனை மாறி சிலரை பார்த்து கரம் நீட்டி குற்றம் சாட்டியவர்களாய் மாறிவிடுவோம். ஐ கான்ட் டெல் த காஸ்பல். சிஎஸ்சி மக்களுக்கு நான் சொல்கிறேன், கேத்தலிக் பீப்புளை பார்த்து சொல்கிறேன், பெந்தகோஸ்தே மக்களை பார்த்து சொல்கிறேன். கொடுமையான பாவத்தில் விழுந்த எத்தனையோ பேரிடத்தில் நான் நல்ல சுவிசேஷத்தை, மகிழ்ச்சியான சுவிசேஷத்தை நான் சொல்லியிருக்கேன். தேட் இஸ் த குட் நியூஸ். அப்படித்தான் நீங்கள் சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யூ ஹேவ் ஏ ஃபாதர், நல்ல பிதா உங்களுக்கு இருந்திருக்கிறார். ஐ ஹேவ் ஏ ஃபாதர். தேர்ஃபோர் நீங்கள் வீழ்ச்சியிலே விழாமல் எழுந்து உற்சாகப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த சோர்வு என்ற வார்த்தையை ஒரு லைசன்ஸை போல் சிலர் பயன்படுத்த கொள்ள பார்க்கிறார்கள். சோர்ந்து போய்விட்டேன், நான் சோர்ந்து போய்விட்டேன். இதெல்லாம் யூஸ்லெஸ் வேர்டு. உங்களுடைய சுவிசேஷத்தினுடைய பங்கை அரித்து போட்டுவிடும். சோர்வடைந்து இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு நான் புறம்பே தள்ளிறேனா? இல்லை இல்லை. அவளை நான் உட்கார வைத்து எவ்வளோ மோசமான சோர்வாக இருந்தாலும் தூக்கிவிடத்தான் நானும் செய்கிறேன். ஆண்டவரும் அதுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தூக்கி எடுக்கத்தான் வந்திருக்கிறார், சோர்வுகளை போட்டுவிட்டு போவதற்கு அல்ல. ஐ டூ தென். ஆனால் நீங்கள் அதை ஒரு அடைக்கலமாய் வைத்து கொள்ளலாமா? சோர்வை போய் அடைக்கலம் என்று வைத்து கொள்வதா? அப்படி சோகமாய் விழுந்து அப்படி பொத்துன்னு விழுந்து எழுந்துட்டு இருந்த கொண்டு சோகம், அவன் அதை சோர்வை அடைக்கலம் என்று பொத்திக் கொள்கிறான். பேதுரு என்னை குறித்து என்ன இருக்கிறது? அவர் அன்று ஜபித்து கொண்டிருந்த பொழுது அவர்களோ பேதுரு சோர்வினாலே தூங்கினான் எழுதியிருக்கிறது. என்ன எதனாலே தூங்கினான்? பாடி டயர்ட்னஸ் இல்லை, என்ன அடைந்து விட்டான்? தன்னுடைய குருவுக்கே இவ்வளவு போராட்டம் இருக்கிறது என்று எண்ணினானோ தெரியவில்லை. அவன் சோர்விலே தூங்கினான் என்று எழுதியிருக்கிறது. ஹி ஸ்லெப்ட் இன் இஸ் டிஸ்கரேஜ்மெண்ட். அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்லேயே அவன் தூங்குகிறான். அதே ஒரு படுக்கையை போட்டு தூங்குற நிறைய பேர் உண்டு. சரி, சோர்வு வந்து விட்டதை பொத்தி படுத்துக்கொள்வோம் என்றால் தூங்குவது. அது போன்றவர்களே பலரை நான் பார்த்துருக்கிறேன். டோன்ட் ஸ்லீப் இன் யுவர் கம்ஃபர்டபுள். சோர்வை கம்ஃபர்டபுளாக பெட்டாக விரித்து படுத்து தூங்குகிறவர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். தட் இஸ் யூஸ்லெஸ். பேதுரு அன்றைக்கு இருந்தான், எழும்பி விட்டான். நீங்களும் எழும்பாமல் இருக்காதீர்கள். சோர்வு என்று படுக்கையிலே புரண்டு விழாதீர்கள். அது அவனை சோம்பேறியாக்கி எழுவான். பின்பு எதை அவன் சோர்வுடையவன் பொத்துன்னு விழுவான். ஒரு சிலை பார்த்துட்டு 5 மணிக்கு எழுந்து விட்டேன் பிரதர் என்று சொல்வார்கள். தட்ஸ் ஓகே. அப்புறம் ஏன் நீங்கள் இதெல்லாம் செய்யவில்லை என்று கேட்டால், இல்லை, அப்புறம் 6 மணிக்கு 5:30 மணிக்கு தூங்கி விட்டேன், அப்புறம் மறுபடியும் மேலேருந்து 6 மணிக்கு அப்புறம் மறுபடியும் தூங்கி விட்டேன். எதில் படுத்திருப்பார்கள்? சோர்வுக்குள் தான் உருண்டு பிறண்டு படுத்திருப்பார்கள். அதுபோன்ற ஒரு சோர்வை அடையாமல் தாவீது வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான் என்று தெரியுமா? அவேக் டானிங் என்று அவன் கூப்பிட்டான். எழுந்திரு, விடிய காலையே எழுந்திரு, உன்னுடைய கீதத்தை, உன்னுடைய வீணை எடுத்து பாடு என்று அப்படி அவன் சொன்னானே பாருங்கள். அதை நான் மறப்பதில். அவேக் த டானிங். காலை விடிவெள்ளி காலையை எழுப்பி விடுகிறார். யார் எழுப்புகிறார்? இந்த மனுஷன் எழுப்புகிறார். சோர்வுடையவன் என்ன செய்கிறான்? இன்னும் கொஞ்சம் படுத்துயிரு, உருண்டு கொண்டே இரு. ஏதாவது அவநம்பிக்கை, ஏதோ அவபக்தி, எல்லாது உன்னுடைய கஷ்டம், நஷ்டம், தரித்திரம், அல்லது என்னுடைய வீட்டு நிலைமை எல்லாமே நினச்சிக்கொண்டு உருண்டு கொண்டே இருன்றவன் உருட்டி விட்டு கொண்டே இருப்பான். சிலர் அந்த எதை போல் இருப்பான் என்று எழுதியிருக்கிறது. சோம்பேறி என்பதை விட சோர்வு உள்ளவன் கிட்டத்தட்ட அப்படி இருப்பான். அந்த கதவு கீழே தைக்கப்பட்ட அந்த கதவு நினைச்சு கொண்டே இருக்கும். தைக்கப்பட்டு தான் கிடக்கும், ஆனால் அங்கே தான் நினைச்சு கொண்டே இருக்கும், ஆடிக்கொண்டிருக்கும். அதுபோலவே சோர்வு உற்றவனும் தன்னுடைய படுக்கையில் நினைச்சு கொண்டே இருப்பான், ஆடிக்கொண்டே இருப்பான். எழும்புவதற்கு ரொம்ப லேட் ஆகும். அது ஏனென்றால் சோர்வு. ஹீ காண்ட் கோ டு காட் இந்த ஏர்லி மார்னிங். அதை எழுந்து அந்த அதிகாலை இவன் எழுப்புகிறான்.
அவேக் டார்னிங், ஓ எழுந்திரு, விடி காலையே எழுந்திரு என்று அவன் சொல்லுகிறான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. யூ ஷுட் நெவர் கோ டு த சோர்வு என்ற இடத்திற்கு போகாதீங்க. வாட் எவர் ஹேப்பன், என்ன நடந்தாலும் என்ன, யோபுவை போல் பருக்களாக இருந்தாலும் என்ன, என்னவா இருந்தாலும் என்ன, ஐ டோன்ட் என்டர் இன் டு தேட். சோர்வுக்குள் புரண்டு படுக்கிறவனாய் வந்துவிடக்கூடாது. மேபி நான் ஒரு மணி 2 மணிக்கு நான் படுக்கிறேன், யாரோ ஒரு 5:30 மணிக்கு எழுப்பி விட்டார்கள், கொஞ்சம் நேரம் போய்விட்டு மறுபடியும் அந்த டயர்ட்னஸ் நிமித்தம் தூங்குவது என்பது வேறு. நான் ஒரு ரூல் ஒன்று நான் போடவில்லை, அது என்பது வேறு. சோர்வினால் சுருண்டு படுத்து நேற்று நடந்த நிகழ்ச்சி இன்னும் அவர் சோர்வாம், போன வாரம் நடந்த நிகழ்ச்சி இன்னும் சோர்வு போகவில்லையாம். அப்படியே அதை நினைத்து எத்தனை காலம்தான் இப்படி உருண்டு கொண்டிருப்பீர்கள்? சோர்விலிருந்து வேகமாக எழுந்து வர வேண்டும். ஆகவே இயேசு ஒருபோதும் தன் ரத்தத்தை வீணாய் ஒருவருக்கும் சிந்தவில்லை. அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மையானால் உங்களை அவர் மறப்பதில்லை. ஹில் ஃபாலோ யூ. மீண்டும் வருவார். 99 நீதிமான்களை அங்கே வைத்து விட்டு வருவார். உங்களை ஒருவரை தேடி வந்து உங்களை தூக்கி எடுக்க பார்ப்பார். ஆனால் தூக்கி எடுக்க வரும்பொழுது அவருடைய கரத்திலே வந்து விடுங்கள், தோளில் போட்டு வருவார். மீண்டும் தன் மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். நம்ம எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிடவும். பிரைஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிடவும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி நன்றி. பிரைஸ் யூ, வி வர்ஷிப் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கேட்ட வார்த்தையில் ஒப்பு கொடுத்து யாராயிலும் ஒரு சௌரன் ஒரு சௌதரி சுருக்கமாய் ஜெபம் செய்யக்கிடவும். பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய திவ்ய சபைக்காக நன்றி. நான் கூடி வரும்போதெல்லாம் உடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தரலி, எங்களை தேற்றி ஆற்றி எங்களை சீர்படுத்தி எங்களை நிலைப்படுத்தி வருகிற உங்களுடைய அன்புள்ள கரத்தின் கிரியைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆண்டுகொள்ளும். உம்முடைய சபை அல்லவோ, உம்மை சபையை நேசித்து சபைக்கு ஒப்பு கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரை, தலைவராகி எங்கள் கிறிஸ்துவை தொடர்ந்து எங்களை காத்து நடத்துகிறாங்க. இங்குள்ள சிறு பிள்ளைகள், இந்த வாலிபர்கள், பெரிய திருமணமானவர்கள், அந்த மற்ற அனைவரையும், வயதானவர்கள் எல்லோரையும் ஆண்டவரை நீ ரட்சித்து நீ பாதுகாத்து வளர்ச்சியடைந்து நாமத்திற்கு ஏற்ற ஆண்டவரை கனிகளை தந்து உங்களை மயில் வைக்கக்கூடிய சபையாக இருக்கக்கூடிய ஒரு பங்கை எங்கள் தந்துடலும். மிக சீரியஸாய் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த வருகை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கவனமாக எல்லோரும் வாழ அனுகிரகம் செய்திடலாம். எல்லோரையும் ஆசீர்வதித்தரலும், ஒன்றை கட்டியறலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.